ஓம் शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचेतन गौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतत् भागवतं पुराणकथितं श्रीकृष्ण लीलामृतम्। தசகம் 39 பார்த்தோம். நம்ம வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு யமுனை நதியை கிராஸ் பண்றாரு. அவர் அப்போ வான அளவுக்கு அந்த அலை உயர்ந்து போறது. ஆல்மோஸ்ட் அவர் முங்குற மாதிரி இந்த ஜலம் ககனோஜலங்கிற ககனம்னா வான அளவு உயர்ந்து போறதுதான் அந்த அலைகள். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த வானளவு உயர்ந்த அந்த அலைகள் கணுக்கால் அளவுக்கு குறைஞ்சு கொடுத்தான். இது யமுனை பகவானுக்கு வழிபடுற மாதிரி, நமஸ்காரம் பண்ணி வழிபடுறா யமுனை. சோ அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்படியாக அந்த நடு நிஷியில குழந்தைய எடுத்துட்டு இவர் ஆதிசேஷன் கொடைபிடிக்க ஆதிசேஷன் வழியும் காட்டிட்டு வர்றாரு. அவர் இல்லையா, மணி தீபித்தேனான்ட்டு நம்ம பார்த்தோம் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல, முந்தின தசகத்துல. தன்னோட அந்த கண்கள் நின்று வந்த பிரகாசத்துல அந்த வழியும் காட்டி கொடுக்கிறார். மழையிலிருந்தும் கொடை பிடிக்கிறார். இப்படியாக யமுனையை கடந்து அவர் இந்த பக்கத்துக்கு வர்றார். அந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். இது மதுராலேருந்து, மதுரை ஜெயில இருக்கா இல்லையா, அங்கிருந்து கோகுலத்துக்கு என்ன டிஸ்டன்ஸ் ஆகும், அது ஜென்ரலா இட் டேக்ஸ் 2 hours பை வாக் நமக்கு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் இப்போ அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ யமுனையில கடந்து வரணும். அந்த நடுநிசையில தெப்பம், அது அவளுக்கு போட்டு அந்த மாதிரி எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நடுநிசையில. அதான் அந்த மாதிரி ஒரு சீசன் வேற, மழைக்காலம் வேற. ஸோ எப்படியோ அவர் அந்த குழந்தைய எப்படியான அங்கிருந்து அதை காப்பாத்தி ஆகணும். ஸோ அதனால அவர் அதை கிராஸ் பண்ணி இந்த கோகுலத்துக்கு வரார். ஸோ ஆல் தட் நீங்களே கெஸ் ஒர்க் பண்ணிக்கணும், எப்படி நடந்திருக்கும் அந்த துவாபர யுகத்துல. ரோடெல்லாம் எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி கண்டிஷன்ல இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த கஷ்டத்திலும் கூட எல்லாம் பகவானுடைய ஒரு அனுகிரகம் தான் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஸ்மூத்தா நடந்து, எந்த வித தடங்களும் இல்லாம அவர் மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் பகவான் சொன்ன மாதிரி இல்லையா, அவர் ஆணையிட்டு இருக்காரு நீ என்ன பண்ணணும்னு விட்டோம். இப்போ அந்த குழந்தைய மாத்தி வைக்கிறார் அவர். அதாவது மதுரையில தனக்கு பிறந்த அந்த குழந்தைய எடுத்து இப்போ இங்க யோகமாய பிறந்திருக்கா யசோதைக்கு. சோ யசோதைக்கு பக்கத்துல அந்த தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய இவர் எடுத்துக்கிறார். சரி, அந்த சமயத்துல நம்ம பார்த்தோம் பகவான் யோகநிந்திரிட்ட கூட ஆக்ஞிட்டு இருக்கார். அவர் எல்லாரையும் நித்திரையில தூக்கம் பண்ணிடணும். பிரசுப்தன்னு பார்த்தோம் இல்லையா, பயங்கரமா எல்லாரும் நித்திரையில இருக்கா. ஜெயில இருந்து வரும்பொழுது எல்லாரும் நித்திரையில இருக்கா. இல்லாட்டா கொஞ்சம் ஒரு ஸ்லைட் சவுண்டு கூட கம்சனுக்கு நியூஸ் போயிடும். ஸோ அது தெரியப்படாது. ஸோ அங்க இருந்து தப்பிச்சு இங்க வரும்போது இவாளுக்கும் தெரியப்படாது. அந்த எல்லாமே ஒரு அத்தனை பேர் ஆழ்ந்த நித்திரையில இருக்கும் பொழுது இப்படி ஒரு காரியம் நடக்கிறது. ஸோ அந்த குழந்தைய அழகா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுடுறார். வச்சுட்டு தட்சணமே யோகமாயை எடுத்துட்டு அவர் மதுரைக்கு திரும்பி வந்துடுறார் வசுதேவர். இப்ப அதைத்தான் அந்த யோகமாயை கவட கன்னிகையவள், பகவானுடைய தங்க தானே இல்லையா. சோ அவர் மாதிரியே தான் அந்த மாயைங்கிறது என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ எல்லாமா நீங்க ஓவரால் பழைய தசகங்கள் எல்லாம் பைகாட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு யாராக்கும் தெரியும் மாயை என்ன, மாயங்கிறவள் யாராக்குங்கிறது எல்லாம் உங்களுக்கு அப்பதான் புரியும்.
சோ அப்படியாக இப்போ வந்து இங்க வந்து சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இனி அடுத்து ஸ்லோகம் 3ல நம்ம பாக்குறோம். இந்த இந்த ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு திறந்த கதவு எல்லாம் மறுபடியும் மூடின்னு விடுறது எல்லாம் பழையபடியே ஆயிடுறது. இந்த குழந்தையோட அழற சத்தத்தை கேட்டுட்டு உடனே இந்த வேலையாட்கள் எல்லாம் போயிட்டு கம்சன்கிட்ட போய் உடனே சொல்றான் குழந்தை பிறந்தாச்சுன்னுட்டு. அப்ப கம்சனுக்கோ 24 மணிக்கூறும் பயம்தான் இல்லையா? அவனுக்கு அந்த பயத்திலேயே இருக்கான். நம்ம அந்த அசரீரி கேட்ட அன்னையிலேருந்து அந்த பிறக்கிற 8வது குழந்தை உன்னை வதம் பண்ணணும்ட்டு அதேதான் அவன் மனசுல ஓடின்னு இருக்கு. அப்போ அவன் வந்து தலைமுடி கூட அப்படியே பறக்கிறது, அப்படியே அறைய போய் ஓடிட்டு வரான் நம்ம அவனுடைய இது அரண்மனையில இருந்து. ஆனா வந்து பார்த்தானா என்ன, அவனுடைய கையில இருக்கிறது ஒரு பெண் குழந்தை. அப்ப இது என்ன 8வது ஆண் குழந்தையா இருக்குன்னு நினைச்சுன்னு வந்திருக்கான். ஆனா தங்கையோட கைகளை பாக்குறதோ ஒரு பெண் குழந்தை. அப்போ அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் என்ன அவன் மனசுல என்ன ஓடுறதுன்னா, மாயாவி இல்லையா, ஹரிநாராயணன் ஒரு சாட்சாத் ஒரு சிக்லர். சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு மாறு வேஷத்துல இப்படி இருக்கலாம். வராக அவதாரம் என்னென்னமோ அவதாரம் எல்லாம் எடுத்திருக்கா, நரசிங்க அவதாரம் எடுத்தார். சோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய அவதாரம் எடுக்கிறதுன்னு அவருக்கு என்ன புதுசா என்ன? அப்போ அதனால மதுங்கிற அரக்கனை கொல்லும் பொழுது அப்படி ஒரு வேஷம் ஒவ்வொரு சமயத்துல நம்ம பாக்குறோம். பகவான் வெவ்வேறு உருவத்துல வந்து இந்த மாதிரி வதம் பண்ணியிருக்கார். சோ அதனால அப்படியும் இருக்கலாம். அந்த எண்ணத்துல அவன் என்ன பண்றான்னா, மார்போட அணைச்சு வச்சுட்டு இருக்கான் அந்த குழந்தைய. அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னவானாலும் இன்னொருத்தருடைய குழந்தை இல்லவா அது, தன்னுடைய குழந்தைய அங்க சேஃபா விட்டாச்சு, ஆனா இன்னொருத்தருடைய குழந்தையும் பிடிங்கிட்டு விடுவனே. அப்போ அந்த ஒரு மனசுக்குள்ள நெருடல் தேவகிக்கு. ஆனாலும் என்னன்னா உடனே கையில இருந்து வெடுக்குன்னு பிடுங்குறான். அந்த பிடுங்கிறத வந்து ரொம்ப அழகா ஸ்ரீமன் பட்டத்திரிகை கம்பேர் பண்ணி இருக்கார். எப்படி ஒரு யானை, மதம் போட்டின யானை வந்து ஒரு நீர்நிலையில இருக்கிற அந்த தாமரை தண்டோட சேர்த்து பிடுங்கி எடுக்கும். பிடுங்கி எடுத்து அதுக்கு என்ன லாபம், சும்மா பிடுங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகும். அந்த மாதிரிதான் இவனும் தன்னுடைய தங்கையோட கையில இருந்து அந்த குழந்தைய வெடுக்குன்னு பிடுங்குறான். அப்ப இவர் யாரு மட்டும் என்ன சொல்லி பாக்குறா, அவ கேட்கறதா இல்ல. இவன் எடுத்துட்டா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பாறையில வந்து அடிக்கிறான். ஆனா அந்த பாறையில படுறது கூட இல்லை அந்த குழந்தை, மாய இல்லவா அவள். அப்போ அப்படியே ஆகாசத்துக்கு பறந்து போயிடுறா அவள். இதுதான் நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பாக்குறோம். ஆகாசத்துக்கு அப்படியே மேலுக்கு போயிடுறா அவள். இப்போ மேலுக்கு போன உடனே கம்சனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. மேல வந்து வேற ரூபம் எடுத்துட்டு போயிருக்கா. சின்ன கீழே குட்டி குழந்தையா இருந்த அந்த மாயை இப்போ வந்து வேற ஒரு உருவத்துல ஆகாசத்துல இருக்கா அவள். அந்த உருவத்தை பார்த்தானா ரொம்ப அழகா இருக்கு. மாயை வந்து 8 கைகள்ல 8 ஆயுதங்கள். இந்த அன்னைக்கு ஆயுதங்கள் எல்லாம் என்ன வாக்குன்ட்டு நம்ம பார்த்தோம். 8 ஆயுதங்கள்ல அழகா கையில வச்சுட்டு ஜொலிக்கிறாளாம் வானத்துல அவள். தகதகன்னு சொல்லிக்கிறான் இந்த வானத்துல. அப்போ அந்த கீழே அந்த படாதிக்கு எப்படி மேல மேல ஏறி போயிடுறா அவள். அப்போ போற போக்குல அவ சொல்லிட்டு போறா, அட்வைஸ் பண்ணிட்டு போறா. நீ என்ன நீ வதம் பண்றதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த தாவர தண்டை எப்படியே பிடுங்கி அந்த ஆனை எரிஞ்சிட்டு போனா அதுக்கு என்ன லாபம், ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. மோர் ஆங்காரத்துல இந்த குழந்தைகள் எல்லாம் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்ன வதம் பண்றதுன்னு ஏற்கனவே எங்கேயோ பிறந்தாச்சு. எங்க என்ன ஏது ஒண்ணுமே சொல்றது இல்லை. ஏன்னா எங்க என்ன அப்படிலாம் சொன்னானா உடனே அந்த இடத்துக்கு படையெடுத்துன்னு போயிடுவேன் கம்சன். அப்போ உனக்கு ஆப்பு வச்சிருக்கிற அந்த ஆள் ஒரு இடத்துல பிறந்தாச்சு, ஏற்கனவே பிறந்தாச்சு. சோ என்ன கொல்றதுனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுட்டு நீ உன்னுடைய நல்லத்தை நீ நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்னுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு மாயை வந்து மறைஞ்சு போயிடுறான். இந்த மாயையுடைய கணங்களோட சேர்ந்து அவரு எத்தனையோ இடத்துல நம்ம அவருடைய கோவில்கள் பார்க்கிறோம் நம்ம. சோ அந்த நிறைய இடத்துல மாயோட கோவில்கள் உண்டு. பஞ்சாசக்திட்ட ரூபிணி, பஞ்சசக்தி 51 பீடங்கள் உண்டுன்னு சொல்லுவா அம்பாளுக்கு. அந்த மாதிரி அதுக்கும் மேலேயே உண்டு. இப்போ பார்க்க போனேன்னா அந்த பாட்டுல நீங்க பாருன்னா பஞ்சாசக்திட்ட ரூபிணி அந்த பாட்டு நீங்க கேட்டுப்பள். பஞ்சசக்தின்னா 51 பீடங்கள், சக்தி பீடங்கள்னு சொல்லுவா இருக்கும். அது மாதிரி நிறைய பாகவதத்துல எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சோ அங்கங்க நீங்க பார்க்கலாம் அம்பாளுடைய கோவில். நவராத்திரி அன்னைக்கு 9 நாள் நம்ம அலங்காரம் எல்லாம் பண்றோம் இல்லையா அம்பாளுக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபத்துல இருப்பாள். சோ அந்த ரூபத்துல வந்து அந்தந்த ஸ்தலத்துல இருக்கப்பட்டவா வந்து அவளுடைய இதுக்கு குலத்துக்கு ஏத்த மாதிரி வடிவம் கொடுத்து
வழிபடுறதை நம்ம பாக்குறோம். இப்போ இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா வந்து இது ஒரு விசேஷமா த்ரூ அவுட் த இயர் ஏதாவது ஒண்ணு இருந்துட்டு பாடி மாசத்துல பாருங்க இல்லையா, எத்தனை கோவில்ல எல்லாம் அம்பாளுக்கு என்ன விசேஷமான அலங்காரங்கள் எல்லாம் பண்றாங்க. எனவே அதெல்லாம் நீங்க ரெகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோ. அப்படியாக வந்து எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் அம்பாள் வந்து தன்னுடைய தன்னை ஸ்தாபிச்சுன்னு விடுறா. இப்ப இது நடந்த பின்ன என்ன இருந்ததுன்னா, இந்த சொரூபத்து எல்லாம் இதெல்லாம் ஆயிடுறது. கடைசியில வந்து இவன் என்ன பண்றான்னா, கம்சன் என்ன பண்றான்னா, தன்னுடைய சகாக்கள் அதுல மெயினா வந்து இவன் 3 பேர் உண்டு. பூத்தனை, பகன், இவாட்ட பிரலம்பாசுரன், பின்னாலே வாழெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். சோ இவ வந்து ரொம்ப முக்கியப்பட்டவாலாம். சோ இவாளெல்லாம் கூப்பிட்டுட்டு அவர் வந்து சொல்றா, இந்த மாதிரி மாயை என்ன சொல்லிட்டு போயிருக்கா அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க வந்து தேடணும், நீ அந்த குழந்தை எங்கேயாக்கு இருக்குன்னுட்டு. அப்ப அவெல்லாம் என்ன சொல்றா என்னன்னா, அவன் 3 பேரும் என்ன சொல்றான்னா, இப்ப நமக்கு எங்கேயாக்கு அந்த குழந்தை இருக்குன்னு நமக்கு திட்டமா சொல்ல முடியாது. அதனால இப்ப ரீசெண்டா அந்த டைம்ல எல்லா குழந்தைகளையும் நம்ம வதம் பண்ணிடுறோம் அப்படின்னு இப்படி ஒரு கொடுமையான ஒரு இதை எடுத்துக்கிறாவா. இவன் என்ன பண்றான்னா, அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் அப்ப பிறந்த குழந்தைகள் இருக்கும், ஆண் குழந்தைகள் எல்லாம் அவ பாட்டுக்கு வதம் பண்ணிட்டே போறான். எவ்வளவு ஒரு ஈவிரக்கமே இல்லாதக்கு இந்த பச்சை குழந்தைகளை கொல்றா, தினிசுல அவ வந்து வதம் பண்ணிட்டே போறான். இது எப்படி இருக்கும் பொழுது இப்ப இங்க என்ன நடக்கிறது பார்க்கணும் இல்லையா. இப்ப வந்து கோகுலத்துல இப்போ ரொம்ப சேஃப் கஸ்டடியில பகவான் வந்து யசோத பக்கத்துல படுத்துட்டு இருக்கார். அப்ப அவர் என்ன பண்றாரு, வெள்ள அழுகுரல் கேட்கறது. அந்த அழுகுரல் கேட்ட உடனே யசோத மயக்கத்துல இருக்கா. அப்ப எல்லாம் அங்க சுத்தி இருக்கிற செடிகள் எல்லாரும் உடனே எழுந்திருந்து குழந்தை பிறந்தாச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறா. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன யசோதையும் நந்தனம் யாருங்கிறது அவள் பூர்வீகம் என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அவள் வசுக்களாக்கும் 2 பேரும். அப்போ அவளுடைய வேண்டுதல் பிரகாரம் அவளுக்கு வந்து இப்ப கோ சம்ரட்சணை பண்ணிட்டு அதே மாதிரி ஹரிநாராயணனுக்கு சேவகம் பண்ணணும்னுட்டு அவ பிரம்மாட்ட வேண்டின்னு இருக்கா. சோ அவளுடைய வேண்டுதல் அதேதான். அதனாலதான் அவ வந்து இப்ப யசோதையும் நந்தனமா இப்ப கோகுலத்துல இருக்காவா. அப்ப அந்த அவளுக்கு லேட்டா வேற அந்த குழந்தை பிறக்கிறது. இப்ப கோகுலமே அப்படியே சந்தோஷத்துல ஆழ்ந்து விடுறது. ஏன்னா இவ அந்த கோகுலத்துல ஒரு சீஃப்டன் மாதிரி மெயின் பர்சன்ஸ் இவ 2 பேரும் அந்த இடத்துல. இல்ல இவா சொல்றதுக்கு மேல எதுவுமே கிடையாது. நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே இவாளுடைய இது தலைமைக்கு கீழதான், இவா கீழதான் எல்லாமே நடக்கும். இவா சொல்றபடிதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கும். சோ அப்படியாக கோகுலமே சந்தோஷத்துல ஆழ்ந்து விடுறதான் இவருடைய அந்த பிறப்பு. இந்த சகலமாகுலம் கோகுலம் இதை நான் எப்படி சொல்லுவேன், மதாம் அகம் கிம் பதாம் யகோங்கிற எப்படியாக்கு நான் சொல்லுவேன் ஸ்ரீமன் பட்டத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். இப்போ யசோதை வந்து முதலாக அந்த குழந்தையை பாக்குறா. ஒரு கருங்குஞ்சு பக்கத்துல படுத்துன்னு இருக்கு. குழந்தை குஞ்சு போல ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தையினுடைய அழக பார்த்து இந்த அழக பெறுகிறாளாம் முதல்ல யசோதை. எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்கா அந்த யசோதை இல்லையா. நான் சொன்னேன்னு தரை அவளாக்கும் அவள் யசோதைங்கிறவள். அப்போ துரோணா தரா அவாதான் இப்போ யசோதை நந்தனமா கோகுலத்துல இருக்கா. துரோணாதான் வசுக்கள்ல ஒருத்தராக்கும். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன்னா. இவள் தரை, இப்ப தரா வந்து யசோதை. அப்ப அவள் அந்த குழந்தைய பார்த்து மறைந்து போறாளாம். அதுக்கப்புறமா குழந்தைக்கு பாலையும் கொடுக்குறாள். இப்போ எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கான்னுட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி எங்க சொல்றா. உலகத்திலேயே வச்சு எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லையா. ஆனா யசோதை பண்ணின புண்ணியத்துக்கு மேல யாருமே பண்ணலையா. அப்படி சொல்றாரு. புண்ணியவந்தோ ஜிதாகான்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி அந்த ஸ்லோகத்துல. கடைசியா அந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம், பகவான் பிறந்தது சந்தோஷம் இல்லையா அவளுக்கு. பகவானாக்கும் ஸ்ரீகிருஷ்ணராக்கும் ஹரிநாராயணனுக்கும் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. தனக்கு பிறந்த குழந்தைன்னுட்டு யசோதை நினைச்சுட்டு இருக்கா. அவ 2 பேரும் அவ்வளவுதான். அவ பூர்வீக அது ஒண்ணுமே அவளுக்கு நடந்ததே தெரியாது. குழந்தைய மாத்தி வச்சது நடந்த என்ன விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கு. அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்துல என்னதான் செய்யலைன்னுட்டு சிவன் பட்டத்திரி சொல்றான். ஏன்னா வழக்க பிரகாரம் நம்ம வரதானம் கொடுப்போம், பழம் கொடுப்போம், சக்கரை கொடுப்போம் இல்லையா. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எத்தனை சந்தோஷம் அந்த வீட்டுல. உடனே இது கோலம் போட்டு விளக்கிறது என்னெல்லாமோ நடக்கும். நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இப்போ அதே மாதிரி அவளும் என்ன பண்றா என்னன்னா, வாரி வழங்குறாரா நந்தன்.
அவர் எல்லாருக்கும் தனங்களையும் தானியத்தையும் வாரி வாரி வழங்குறார். பசுக்களோ பசுதானங்கள் எத்தனையோ கோடி பசுக்கள், தங்க போன் கூட்டிய பசுக்களை பிராமணர்களுக்கு கோதானம் பண்றாராம் நந்தகோபன். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, தேவகியும் வசுதேவர் என்ன பண்ணியிருப்பா. அவளும் ஜெயில இருந்தா அந்த குழந்தை பிறக்கிற சமயத்துல அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, இத்தனை ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அவளுக்கு. அப்போ அந்த சமயத்துல பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசளவிலேயே தானம் பண்ணினாராம் வசுதேவர். ஏன்னா அவருக்கு வந்து ஜெயில இருந்து உள்ள இருந்து வெளியில சொல்லப்படாது, குழந்தை பிறந்திருக்குன்ட்டு தெரியப்படாது கம்சனுக்கு. எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா, அந்த குழந்தைய எப்படியான காப்பாத்தி ஆகணும். சோ அந்த டென்ஷன்லயே அந்த குழந்தைய அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. அப்போ ஒரு மனசளவுல பண்ணினதெல்லாம் இப்ப நந்தன் வந்து நிஜமாவே அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு எல்லாம் பகுதானம் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கோலாகலமா இருக்கான் கோகுலம். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் அந்த குழந்தைய வந்து ஸ்நானம் பண்ணி அவளுடைய கடமைகள் இல்லையா, அவள் அந்த குழந்தைய ஸ்நானம் பண்ணி அதுக்கு மையிட்டு பார்த்திருக்கோம். மேல ஒரு குழந்தை பிறந்தானா தொட்டில் போட்டு என்னெல்லாம் விசேஷம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பார்க்க அது வளர்ந்துட்டே வரும். சோ அந்த அப்புறம் அதுக்கு விளையாட்டு காட்டுறது என்ன அது என்ன இதுன்னு அப்படி அந்த கோகுலத்துல அவர் பிறந்தது எல்லாருக்குமே அந்த குழந்தை சொந்தம் மாதிரிதான். எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்கலாம். அடுத்தடுத்து வர தசகங்கள்ல தங்களோட வீட்டு வேலையெல்லாம் விட்டு இந்த குழந்தைய பாக்குற சாக்குல கியூவர்ஸ்ட கட்டின்னு வந்து நிப்பாளா யசோதியாத்துக்கு முன்னால. ஏதோ சாக்கு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஆதங்கமா அவளுக்கு இப்படியான அப்படி ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா பகவான் இல்லையா, சாட்சாத் பகவான். திருக்க அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கப்பட்டிருப்பாங்க. நீ கருப்பு நிறம் இல்லையா, ஒரு கருநீலத்துல அந்த ஒரு குழந்தை. இப்போ மற்ற குழந்தைகள் வீட் காம்ப்ளெக்ஷன் இருக்கலாம், இல்லாட்டா ஃபேரா இருக்கலாம். பலராமன் நல்ல புஷ்டியா விளையர்னு செக்கச்சவேல்னு இருப்பார் பலராமன். இந்த குழந்தை வந்து இப்ப எள்ளும் பச்சரிசின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி வரண்டவர் பக்கத்துல இருந்தானே டிஃப்ரெண்டா இருப்பாளாம் பார்க்க பார்க்கலாம். அடுத்தடுத்து எப்படி அவ என்ஜாய் பண்றான் அந்த குழந்தை வச்சுன்னு. அந்த கோகுலம் முழுக்க அந்த வரவே மங்களத்தையே கொண்டு வந்து விடுறாராம் அந்த கோகுலத்துல. அதனாலதான் இங்கேயும் ஒரு சொல்றார், இவர் பிறந்த வேலைக்கு இவ எல்லாரும் என்னதான் பண்ணல இல்லையா, பகவான பிறந்தாச்சுன்னு நினைச்ச உடனே ஒவ்வொருத்தரும் அபாபா தம்மல அந்த கோகுலத்துல அவளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை மங்கள காரியங்களையும் பண்றாளாம் அந்த கோகுலத்துல. சோ அப்பேற்பட்ட பகவானை பார்த்து ஸ்ரீமன் பட்டத்தையும் வேண்டிக்கிறார், என்னுடைய ரோகத்தை க்ஷணம் நீக்கணும்ட்டு வேண்டிக்கிறார். இப்போ ஜெகத் ஹிருதய மங்களன்ட்டு அந்த தசகத்தை முடிக்கிறார் அவர். மூன்று லோகத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் இப்ப கோகுலத்துல இருக்கார் அவர் இல்லையா. கோகுலத்துல ஒரு குஞ்சு குழந்தைய அவர் வந்துட்டு இருப்பார் இனிமே. சோ அந்த குழந்தை ஜெகத் ஹிருதய அதாவது 3 உலகத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவராம் பகவான். இப்ப கோகுலத்துல கேட்கணுமா என்ன, அப்படியே இதுவே நீங்க பார்க்கலாம். கோகுலமே செழிப்பாயிடுறதான் இவருடைய வெரி பிரசன்ஸ். லக்ஷ்மி கடாட்சம் அங்க பொழியுமா அந்த இடத்துல. அந்த இனிமேலும் வர தசகங்களை நம்ம பார்ப்போம். ஓகே, அப்படியாக போன தசகத்துல பகவானுடைய பிறப்பை பத்தி நம்ம பார்த்தோம். நீ கண்டினியூ பண்ணலாம். ததனு நந்தமமத சுபாஸ்பதோ நிருபபுரீம் கரதான கிருதே கதோ சமவலோக்ய ஜகாத பவத் பிதா விதித கம்ச சகாய ஜனோத்யமம். இந்த அழகா ஆரம்பிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. கதனோ அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுன்னா, நந்தம் அமந்தம்ங்கிறார். நந்தம் அமந்தம் சுபாஸ்பதம்னு சொல்றாரு. அது அமந்தம்னா நந்தன் கையிலேயே இப்போ அந்த பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷம் என்ன, பகவான் சாட்சாத் பகவான் இப்போ நந்தனோட கையில, இப்போ வசுதேவர்கிட்ட இருந்து வந்து அங்க இருந்து இப்ப நந்தனோட கையிலேயாக்கும் பகவான் இருக்கார். அப்போ அமந்தம் சுபாஸ்பதம்ங்கிறார். அதாவது அந்த மங்களத்தையே கொடுக்கக்கூடிய அந்த பகவான், அந்த பொக்கிஷம் இப்போ இவருடைய கையில இருக்கான். சோ ததனு நந்தம் அமந்தம்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. சுபாஸ்பதம் அதாவது மங்களத்தையே கொடுக்கிறாராம். இன்னும் பார்ப்போம் நம்ம அதை. இவருடைய வெரி பிரசன்ஸ் வந்து இந்த கோகுலத்தில் இருக்கிறவளை எப்படி மகிழ்ச்சியில ஆழ்த்துறதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அப்போ அந்த சமயத்துல என்ன நடக்கிறதுன்னா, நிருபபுரியும் ராஜா கம்சன் போஜராஜன் இருக்கான் இல்லையா மதுரையில. சோ இந்த பக்கத்துல இவெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள். கோகுலம் அதுல இருந்து நம்ம ஒரு எத்தனை கிலோமீட்டர்ஸ் நான் சொன்னேன், அரௌண்ட் 14 கிலோமீட்டர்ஸ் கோகுலம் இருக்கு. சோ பக்கத்துல இருக்கப்பட்டவர் எல்லாரும், சுத்தி இருக்கப்பட்டவர் எல்லாரும்
அவ வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்தந்த அந்தந்த பிரதேசத்துல அவளுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது கப்பம் கட்டுவா. நம்ம கப்பம் கட்டுறதுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் கப்பம் கட்டுறதுன்னா என்னன்னா தானியமோ அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கும். இந்த காலத்துல பணம் டாக்ஸ்ன்னு பே பண்றா. அப்போ அந்த காலத்துல எல்லாம் அணியின் மேட்ரஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு தெரியாது. அப்போ எல்லாமே இந்த பண்டமாற்று சொல்லுவாள் அவட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து கொண்டு கொடுப்பா. இவாள கோகுலத்துல மாடு அதை வச்சுட்டு பரிபாலிக்கிறா இல்லையா. சோ அது சம்பந்தப்பட்ட பாலோ தயிரோ அது கோவா அது இது அது எல்லாத்தையும் நல்லா கலெக்ட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அரசன்ட்ட கொண்டு கொடுப்பா. அவ அந்த நாட்டுல இருக்கிறவளுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. அது மாதிரி இது மாதிரி பக்கத்து சுத்தி இருக்கப்பட்டவர் எல்லாரும் அவ இதுல என்னெல்லாம் ஸ்பெஷலா இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாவா. சோ அந்த மாதிரி ஒரு வண்டி கட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்தோம் அந்த டிஸ்டன்ஸ் இல்ல 14 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டியில போயாகணும். எல்லாத்தையும் இந்த வண்டியில கட்டிக்கிட்டு நிருபபுரியும் அதாவது மதுராக்கு கரதகனம் இந்த இது கப்பம் கட்டுறதுக்கு வச்சனம் கிருத்தே கதம் கிளம்பி விடுறார் நந்தன். அப்போ அந்த சமயத்துல சமவலோக்கிய ஜகாத இவருக்கு வசுதேவருக்கு தெரியும் அந்த எந்தெந்த டைம்ல வெள்ளம் வரான்ட்டு அவளுக்கு தெரியும் இல்லையா. எல்லாரும் அவ இடத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பா. அவ தெரிஞ்சுட்டு இப்போ வசுதேவருக்கு தன்னுடைய குழந்தை எப்படி இருக்குன்னு அறியலாம். ஆனா அது அந்த நந்தனுக்கு தெரியப்படாது. தன்னுடைய குழந்தையாக்குங்கிறது அவனுக்கும் தெரியப்படாது. அப்போ இவர் வந்து அதை ஆலோசிச்சுட்டு சமவலோக்கிய அந்த சமயத்துல பார்த்துட்டு ஜகாத சொல்றாராம். அதை மீட் பண்றாவா 2 பேரும் வசுதேவரும் நந்தனும் மீட் பண்றான். அப்ப அவங்ககிட்ட சொல்றாராம். அப்ப ஸ்ரீமன் பட்டத்துல என்ன சொல்றான்னா பவத் பிதாங்கிறார். குருவாயூரப்பனை பார்த்துட்டு அவர் சொல்றார் தங்களுடைய தந்தைங்கிறது யாரு? வசுதேவர். சோ பவத் பிதா சமவலோக்கிய ஜகாத, அதாவது தங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட் அதாவது வசுதேவர் நந்தன் வந்திருக்கிறது அவருக்கு தெரியும். அப்ப நந்தன் கிட்ட அவர் சொல்றார். எப்பவுமே பார்த்துக்கணும் தலைப்பாகையோட இருக்கிறது நந்தன், இன்னொருத்தர் வந்து வசுதேவராகும். சோ இப்போ இதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது இந்த குழந்தை வந்து இப்போ இந்த மாயை எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த எபிசோட் எல்லாம் முடிஞ்ச பின்ன கம்சன் என்ன பண்றான்னா வசுதேவரையும் தேவகியும் சிறையில இருந்து விடுவிச்சு விடுவேன். ஏன்னா அவன் ரொம்ப மன்னிப்பு எல்லாம் கேட்கிறான். நீங்க பாவத்தில் படிங்க ஆச்சரியமா இருக்கும். அவர் வந்து அப்புறம் அவன் பனிஷ் பண்றது. ஏன்னா அந்த குழந்தை எங்கேயோ பிறந்திருக்குன்னுட்டு மாயை சொல்லிட்டு போயிடுது. அப்ப இவாளுக்கு ஒன்றும் பிறக்கிறது இல்லை. ஆனா அசரீரி கேட்கறது என்னமோ இவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தைன்ட்டு அசரீரிட்டு கேட்டிருக்கான். ஆனா மாயை சொன்னது என்னது, ஐயோ பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அவள். அப்போ சரி இப்ப இவாளை ஜெயில வச்சுட்டு என்னத்துக்கு பிரயோஜனமே இல்லையே. 8வது குழந்தை பிறந்து எங்கேயோ பிறந்தாச்சு, என்ன ஒண்ணும் தெரியாது நமக்கு. பிறந்திருக்கிற குழந்தையோ ஒரு மாயை, அதுவும் எங்கேயோ போயாச்சு. சரி அப்போ என்ன பண்றாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்கறானா வசுதேவர் தேவிக்கிட்ட, நான் பண்ணின தப்பும் குழந்தைகள் எல்லாம் நான் முதல்ல பிறந்த குழந்தைகள் எல்லாம் நான் வதம் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க பாவத்தில் படிச்சு பாருங்க, மன்னிப்பு கேட்டுட்டு அவளை விடுவிச்சு விடுவனா ஜெயில இருந்து. இப்ப வெளியில இருக்கா தேவகி வசுதேவரும். இப்ப அப்படியாக இப்ப வந்து மீட் பண்ற இந்த சமயத்துல சோ சமவலோக்கிய ஜகாத பவத் பிதா அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி இங்க சொல்றார். அதாவது வசுதேவர் என்ன சொல்றாருன்னா விதித்த கம்ச சகாய ஜனோத்தியமக, அதாவது ஜனோத்தியமகன்னா அவருடைய தன்னுடைய கம்சன் வந்து தன்னுடைய வேலையாட்கள் மகன் பூதனை இவாளெல்லாம் அனுப்பிச்சிருக்கான் இல்லையா, எங்கெங்க எல்லாம் குழந்தைகள் இருக்கோ அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்து நீங்க வதம் பண்ணிடுங்கன்னுட்டு அவளை வந்து சம்மன் பண்ணியிருக்கான். அவள் பிரலம்பன் இவளை மெயினா இருக்கப்பட்டவன். சோ இவாளெல்லாம் அனுப்பிச்சிருக்கான் அவன் ஏற்கனவே. சோ இது நடக்கிற இது விதித்த அவன் கம்சன் என்ன சொல்லியிருக்கான், விதித்த கம்ச சகாய ஜனோத்தியமகாங்கிறார். அதாவது அவன் என்னெல்லாம் சம்மன் பண்ணி அவளெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டா பிறந்த குழந்தைகள் எல்லாம் அவ வதம் பண்றதுக்கு கிளம்பியிருக்கா இல்லையா. அப்போ நந்தனுக்கு இப்பதானே இந்த குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போன. அப்போ நந்தனுடைய அந்த குழந்தைய சேஃபா வச்சுக்கணும். பக்கத்துல சுத்து வட்டாரத்துல எங்க எல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அது எல்லாத்தையும் தேடி 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 போயிட்டு அதெல்லாம் வதம் பண்ணிட்டு இருக்காவ. அப்போ அதுதான் விதித்த கம்சங்கிறார். கம்சன் என்ன சொன்னானோ விதித்த கம்ச சகாய ஜனோத்தியம், அவன் தன்னுடைய சகாக்கள்கிட்ட அவன் என்னெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் அதை வந்து சமவலோக்கிய ஜகாத, அதாவது இவங்க நந்தனை பார்த்து இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றான். யாரும் வீடியோ எல்லாம் ஓப்பனா இருக்கு, பிளீஸ் க்ளோஸ் யுவர் வீடியோ, மியூட் யுவர் வீடியோ அண்ட் ஆடியோ ஆல்சோ. ஸோ அப்படியாக இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்க்கறோம், இவர் வான் பண்றார்
நந்தகோபன்கிட்ட வந்து வார்ன் பண்ற, நீ வந்து இப்ப வந்திருக்காங்க, ஆனா வந்து டேஞ்சர், லர்க்கிங் டேஞ்சர், ஏதோ ஒரு இது இருக்கு, நீ அதனால கம்சன் இந்த மாதிரி எல்லாரும் அனுப்பிச்சிருக்கான், அதனால நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு அப்படின்னு நந்தகோபனை பார்த்துட்டு வசுதேவர் சொல்றார். இப்ப அடுத்து என்ன நடக்கிறது? இப்ப நந்தகோபன் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு பயம் பிடிச்சு விடுறது. அப்போ மேல என்ன சொல்றாருன்னா வசுதேவர் அவங்கிட்ட, ஐசகே தவ பாலக ஜன்மமாம் சுகயதே நிஜாத்மஜ ஜன்மவத் இதி பவத் பித்ருதாம் விரஜநாயகே சமதிரோப்ய சம்சதமாதரத். ஐ சகேங்கிறார், நண்பா அப்படின்னு நந்தனை பார்த்து சொல்றார். சகேன்னா நண்பனம். அதாவது வசுதேவர் நந்தனை பார்த்து சொல்றார், ஐசகே தவ பாலக ஜன்ம, அதாவது உனக்கு பிறந்த குழந்தை. நீங்க பாருங்க, 2 படத்துல இந்த பக்கத்துல நந்தன், இந்த கிரீன் கோட்டும் தலைப்பாகையோட இருக்கிறது நந்தன். இப்ப நந்தன் கிட்டையாக்கும் பகவான் இருக்கார், கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணன். இப்ப இங்க இப்ப இவருக்கு பிறந்ததோ வசுதேவருக்கு. இப்போ என்ன வசுதேவர் என்ன சொல்றாரு, ஆனா நந்தனுக்கு தெரியாது இதெல்லாம். வசுதேவர் என்ன சொல்றாருன்னா, ஐசகே நண்பா, தவ பாலக ஜன்ம, உனக்கு பிறந்த இந்த குழந்தை எனக்கு மாம் சுகைய தேத்தியங்கிறார், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறார். அவர் நிஜம்தானே இல்லையா? தன்னுடைய குழந்தை இல்லவா அது? அப்போ உனக்கு பிறந்த இந்த குழந்தை எனக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கறது. நிஜாத்மஜ ஜன்மவத்துங்கிற, நிஜ ஆத்மஜ ஜன்மவத்துங்கிற, எனக்கு ஆத்மஜன், எனக்கு அந்த குழந்தை பிறந்த மாதிரி எனக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னுட்டு வசுதேவர் வந்து நந்தனை பார்த்து சொல்றார். நேச்சுரலி இல்லையா, குழந்தை இப்ப சேஃபா அவர்கிட்ட இருக்கு. அப்போ வசுதேவர் சொல்றார், எனக்கே அந்த குழந்தை பிறந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அது அவருக்கு பிறந்ததுதான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிறந்த மாதிரி, அதான் நிஜ ஆத்மஜ ஜன்மவத்து, மாம் நிஜ ஆத்மஜ ஜென்மவத்து, எனக்கே அந்த குழந்தை பிறந்த மாதிரி எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குன்னுட்டு நந்தனை பார்த்து வசுதேவர் சொல்றார். இது பவத் பித்ருதாம், இது பவத் பித்ருதாம், அதாவது பவத்ங்கிறது பட்டத்திலே குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது. பவத் பித்ருதாம் விரஜநாயகே, அதாவது தங்களுடைய அப்பா யாரு? விரஜநாயகன். விரஜநாயகன் யாரு இங்க? அவன் தான் நந்தகோபன். நந்தகோபனை பார்த்து சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, சமதிரோப்பிய சசம்ச தம் ஆதராத்துன்னு சொல்றாரு. தம் ஆதராத்து, ரொம்ப ஆதரவா சசம்ச சொல்றாராம். அதாவது இந்த குழந்தைய நீ வளர்க்கறதுக்குள்ள தகுதி லட்சணங்கள் எல்லாம் உனக்கு இருக்கு. இப்ப இந்த மாதிரி யாரான்னு சொன்னான்னா கொஞ்சம் நமக்கு நெருடல் வரும் இல்லையா? நம்ம குழந்தைய பார்த்து நமக்கு வளர்க்க தெரியாதா என்ன, எனக்கு பிறந்த குழந்தைய எனக்கு வளர்க்க தெரியாதா என்ன இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஆனா இவருடைய அந்த நோக்கம் என்னன்னா, வசுதேவருக்கு பிறந்த குழந்தை அல்லவா, அப்போ அந்த குழந்தையோ பகவான் சாட்சாத் ஹரிநாராயணன். அப்போ அந்த ஹரிநாராயணனை வளர்க்கறதுக்குள்ள தகுதி இவருக்கு இருக்கா இல்லையா ஒண்ணுமே நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா அவர் மனசுக்குள்ள இருக்கிறது அழகா வெளிப்படையா சொல்லிவிடுறாரு. அது ஏன்னா கரெக்டா பகவானே சொல்லி இருக்காரு இல்லையா? பகவான் சொல்லியிருக்கார், நீ வந்து கோகுலத்துல நந்தன் யசோதைக்கு பக்கத்துல என்ன கொண்ட வச்சு அவருடைய ஆக்ஞையின் பேர்ல தானே கொண்ட வச்சிருக்கார். அப்ப பகவானே ஆக்ஞையிட்டு சொல்லி இருக்கும் பொழுது அவரை வளர்க்கறதுக்குள்ள அந்த யோகியதை இவாளுக்கு இருக்கு. அதனாலதானே கரெக்டா சொல்லியிருக்கார். அப்ப அதனாலதான் அந்த பூர்வஜன்ம கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா, இவாளுக்கு அந்த யோகியதை இருக்கு, வசுக்கள் இல்லையா வரப்ப. அதனாலதானே அந்த பகவானை வளர்க்க எப்படி வளர்க்கணுங்கிறது, எங்க அவர் சேஃபா இருப்பாருங்கிறதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரிய வருது இதுல இருந்துதான். அப்போ இந்த விரஜநாயகன் கிட்ட, அதாவது நந்தகோபன் கிட்ட என்ன சொல்றாரு, சமதி ரோப்பிய, அதாவது உனக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கு, அட்ரிபியூட்ஸ் அத்தனையும் இருக்கு. சமதி ரோப்பிய சசம்ச தம் ஆதராத்து, ரொம்ப ஆதரவா சொல்றாராம். அப்போ இது என்ன வாக்கும், என்ன அர்த்தத்துல சொல்றாரு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாமா? இப்ப வந்து நம்ம ஒரு வாக்கு எப்பவுமே கேட்டிருப்போம், நம்ம வந்து குழந்தை பெத்துண்டா மட்டும் போருமா, வளர்க்க தெரியண்டாமா அப்படின்ட்டு சிலப்போ கமெண்ட் எடுப்பா எல்லாரும் இல்லையா? அந்த குழந்தை சப்போஸ் சரியா வளர்த்தி இருக்கலன்னா அது எப்படி பிஹேவ் பண்றதோ அதை பார்த்துட்டு சில பேர் பெரிய வள கமெண்ட் அடிப்பா. அப்போ அந்த பெத்தா மாத்திரம் போகாது, வளர்க்கவும் தெரியணும். சோ இது வந்து நம்மளுடைய வேதங்கள் எல்லாம் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா? சாஸ்திரமே சொல்றது, சும்மா குழந்தை பெத்துனா மட்டும் போறாது, அது வளர்க்கறதுக்குள்ள யோகியதை நம்ம கிட்ட இருக்கணும். அப்போ இங்க வந்து
நந்தன் வந்து எப்படி என்னன்னா என்னத்தினால இப்படி சொல்றார் வசுதேவர் என்னத்தினால சொல்றாரு என்னன்னா சவதி ரோப்பியன்ட்டு என்னத்தினால சொல்றாரு என்னன்னா இப்போ நந்தனுக்கு பிறந்த மாதிரிதான் அந்த குழந்தை இல்லையா, இவன்தான் ஒரு மாத்தி வச்சாலும் இப்போதைக்கு பிரஸ்துதம் அது நந்தனுடைய குழந்தை தான். ஸோ எஸ் கிவன் பர்த் டு தட் பேபி பாய். இப்ப அடுத்து என்ன, இந்த மாதிரி குழந்தை பிரச்சனைனா இப்போ ஆண் குழந்தைகளுக்கு எப்பவுமே பூணல் போடணும் இல்லையா, அது ஒரு பெரிய விசேஷம். எப்ப ஒரு ஃபேமிலியில வந்து இந்த பூணல் போடணும் அந்த குழந்தைக்கு. அதான் அந்த ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு இந்த பௌகண்ட வயசுல வந்து பூணல் போடுவா, பூணல் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வயசு 5 வயசு ஆன உடனே அந்த குழந்தைய வந்து ஒரு குருகுலத்துல போய் பாடம் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு விட்டு அனுப்புவா. அந்த சமயத்துல அந்த குருகுலத்துல போயிட்டே தான் இருக்கணும் அந்த குழந்தை. இந்த ஹாஸ்டல்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் இந்த குருகுலம். சோ குருகுலத்துல கொண்டு விட்டுடுவா. அங்க அந்த குருவுக்கு அடிபணிஞ்சு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் அவ கத்துக்கணும். இந்த காலத்துல என்ன எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி வேதம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பா. சோ அதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். சோ குருகுலம் பாடம் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரங்கள், நல்ல புஷ்டியான ஆகாரங்கள், ஆண் குழந்தை இல்லையா, அப்ப அதுக்கேற்ற ஆகாரங்கள் எல்லாம் அப்பப்போ தாயார் தான் பார்த்து கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்டும் பண்ணணும் இல்லையா, நோய் நொடி எதுவும் வராம ப்ரொடெக்ட் பண்ணணும். எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ப்ரொடெக்ஷன் வந்தானே பயம் பயப்பாடு அது இது எல்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு ஆண் குழந்தைன்னா நான் என்ன தைரியமா வளர்த்தணும், பொன் குழந்தையில அது எப்படி வளர்த்தணும்னுட்டு தாயாருக்கு தெரியும். பொன் குழந்தையில எப்படி வளர்த்தணும், ஆண் ரெண்டு வித்தியாசம் இல்லையா. அப்போ அந்த ஆண் குழந்தைய வளர்த்தும் பொழுது அதுக்கு வந்து பயம் இருக்கப்படாது. அதனால பயம் இல்லாததுக்கு தைரியமா இல்லைன்னா கோழையா வளர்த்தினா என்ன பிரயோஜனம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், இப்போ நம்ம எல்லாம் குழந்தைகளை வளர்த்தி இருக்கோம். ஆனா நம்ம வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ல இருக்கு. எப்படி அந்த ஒரு ஆண் குழந்தைன்னா எப்படி வளர்த்தணும், ஒரு பொன் குழந்தை அதை எப்படி வளர்த்தணும்னுட்டு நமக்கு பெரியவாளும் சொல்லி கொடுப்பா. அப்புறம் நமக்கு தெரியறது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா தெரியறது. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்றாரு வசுதேவரை விட்ட சமதி ரோப்பிய சசம்ச தம் ஆதரவா சொல்றாராம். இல்லாட்டா தப்பா எடுத்துக்க கூடாது இல்லையா, உனக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கு அந்த குழந்தைய வளர்த்துறதுக்குள்ள அது அழகா சொல்றார் நந்தன் கிட்ட. இப்ப நந்தனுக்கு வந்து இவர் வசுதேவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி என்னெல்லாமோ ஆர்டர் கொடுத்துருக்கான், சம்மன் பண்ணியிருக்கான், அவள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா, இந்த தானவாள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால நீ உடனே திரும்பி போகணும்ட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார் அவர். இஹச்ச சந்திய நிமித்த சதானி தே கடகசீம் நிததோலகுகம் யதாம் இதி ச தத்வசசா விருஜநாயகோ பவதபாய பியா த்ருதமாயயோ. இஹச்ச சந்தி சந்திய நிமித்த சதானி அனிமித்த சதானி. சதானின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அனிமித்தங்கள். நிமித்தம் தானே இந்த சகுனங்கள் சொல்றோம் இல்லையா, அனமித்தான தீய சகுனங்கள், நிமித்த அனமித்த ஆப்போசிட். அப்போ அந்த தீய சகுனங்கள் நிறைய காண்றதுதான் கோகுலத்துல. இப்ப அது மாதிரி ஒன்னே இங்க காமிச்சிருக்கோம். அந்த பானை வந்து உடஞ்சு கையில இருந்து தவறி விழுந்து உடஞ்சு விடுறதுன்னு வச்சுக்கோ. உடனே மனசு ஐயோ இப்படி கை தவறி விழுந்து விட்டு இது என்னமோ நடக்க போறதோ, மனசுக்குள்ள ஒரு நெருடல் வருது நமக்கு. அப்போ அதை ஒரு தீய சகுனமா நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பூனை கிராஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய அனமித்த சகுனங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. இப்போ சிலதெல்லாம் நல்லதா எடுத்துக்கும், சிலதெல்லாம் தீயதா எடுத்து அனமித்த சதானி. இந்த மாதிரி நிறைய தீய சகுனங்கள் நிறைய காண்றதுதான் கோகுலத்துல. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இஹச சந்தி அனிமித்த சதானி தே கடக சிம்னிங்கிறார். அதாவது உன்னுடைய அந்த எல்லையில சொல்லியிருக்கேன் இல்லையா, பக்கத்துல இப்போ இது 10-15 கிலோமீட்டர்ல தான் அந்த கோகுலம் இருக்கு. சோ பக்கத்துல எங்கெல்லாம் அந்த குழந்தைகள் பிறந்திருக்கோ அந்த குழந்தைகள் எல்லாம் வதம் பண்ணணும்ட்டு எல்லாம் திரிச்சுட்டு இருக்காப்போ. அப்ப கடக சீம்னி ததோ, இந்த மாதிரி நிறைய தீய சகுனங்கள் எல்லாம் தென்படுறது. அதனால லகுகம்யத்தான், நீ சட்டுன்னு திரும்பி போயிடு அப்படின்னுட்டு வசுதேவர் வந்து நந்தன் கிட்ட சொல்றாரு. நீ உடனே நிறைய தீய சகுனங்கள் எல்லாம் எனக்கு தென்படுறது, அதனால பக்கத்துல எல்லாம், அதனால நீ உடனே திரும்பி லகுகம்யத்தான், நீ உடனே திரும்பி போயிடு. இது தத் வச்சசா, இது மாதிரி அவருடைய அந்த வார்த்தையில கேட்டுட்டு விரஜநாயகன்றது நந்தகோபனை குறிக்கும். விரஜ பூமியில அது இடையர்பாளையம் அம்பாடி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் விரஜநாயகன்னா அதுல சீஃப்டன் மாதிரி நந்தகோபன். சோ அந்த விரஜநாயகன் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு பவத் அபாயம், பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொல்றது,
தங்களுக்கு ஏதோ ஒரு அபாயம் இருக்கு. பவத் அபாயம் பியா, அது பயந்துண்டு திருதம் ஆயோ, சட்டுன்னு திருத்தம்னு சட்டுன்னு ஒரு திரும்பி விடுறாராம். இல்லாட்டா வந்து கொஞ்ச நாள் அப்படி 2-3 நாளைக்கு இருந்து எல்லாரையும் பார்த்து குசலம் விசாரிச்சுட்டு அப்படி எல்லாம் கப்பம் கட்டிட்டு திரும்பி போவா. ஆனா இப்ப என்ன, வசுதேவர் வான் பண்ணினத்தினால சட்டுன்னு திரும்பி விடுறாரு நந்தன். அதுதான் இங்க சொல்றாரு. ஈத்தி சதத் வச்சசா, அவருடைய அந்த வார்த்தையை கேட்டுட்டு விருஜநாயக, அதாவது நந்தகோபன், பவத் அபாயம் பியா, தங்களுக்கு ஏதோ ஒரு அபாயம் இருக்கு அவருக்கு மனசுல ஒரு இது வர சந்தேகம் வருது. பவத் அபாயம் பியா திருதம் சட்டுன்னு ஆயோ, அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணி விடுறார் கோகுலத்துக்கு. அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம். அவசரே கலு தத்ர காச்சன விரஜபதே மதுரா கிருதியங்கனா தரல ஷட்பதலாலித குந்தலா கபட போதகதே நிகடம் கதாம். இது மாதிரி என்ன இருக்கு இந்த சமயத்துல, இவர் வந்து இப்ப திரும்பின்னு இருக்கார். ஆனா இப்ப இந்த சமயத்துல கோகுலத்துல என்ன நடக்கிறதுங்கன்னா, இவெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த சமயத்துல அவசரம்னா அந்த சமயத்துல தத்ர காச்சன, ஏதோ ஒருத்தி, தத்ர அந்த இடத்துல ஏதோ ஒருத்தி, காச்சன விருச்சபதே, அதாவது இந்த அம்பாடி, இந்த கோகுலத்துக்கு விருச்சபதே மதுரா மதுர அக்கிருதி அங்கனாங்கிற, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம். நீங்க பாக்கலாம் அந்த படத்துல, அழகா ஒருத்தி. இப்ப எப்பவுமே புதுசா அறான ஒரு அந்த கிராமப்புறத்துல எல்லாம் வந்தானா எல்லாரும் இப்படி ஆச்சரியமா யார் வந்திருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த கிராமத்துல வீடுகள்லாம் பக்கத்துல 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 தொட்டு தொட்டு இருக்கும் இல்லையா. இப்ப யார் அந்த இதுல நுழைஞ்சாலும் உடனே அவளுக்கு தெரிஞ்சுடும், இவ புதுசா ஒரு ஆளை நுழையறா அவளுக்கு தெரிஞ்சுடும். உடனே அடுத்தடுத்து வான் பண்ணுவான், ஏன்னா அவளுக்கு அறியணும் யாரு வந்திருக்கான்னு தெரியணும். சோ இதெல்லாம் ஒரு சேஃப்டி அந்த காலத்துல அவளுக்கு. அப்போ அந்த வீடுகள் எல்லாம் போய் பாருங்க, கிராமப்புறத்துல எல்லாம் இப்போ நீங்க பார்க்கலாம் தொட்டு தொட்டு இருக்கும். இப்ப எல்லாம் பெரிய விஷயம் தனித்தனியா கட்டிக்கிறோம் வீடுகள்லாம். அப்புறம் அந்த காலத்துல வந்து சேஃப்டி சேஃப்டி இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடுகள் இருக்கும். அப்ப இவ வந்து அந்த பிரிட்ஜ் பூமியில ஒரு அழகான ஒரு பெண் வரா, புதுசா இருக்கா அவ பாக்குறதுக்கு. மதுரை ரொம்ப இனிமையா பாக்குறதுக்கு அழகா இருக்காளாம் பாக்குறதுக்கு. மதுரா கிருதி அங்கனா, ரொம்ப அழகா இருக்காளாம் பாக்குறதுக்கு. நல்ல கொடி இடையும் எப்படி இருக்கான்ற வர்ணிக்கிறார் ஸ்ரீமன் பட்டாத்திரி. தரல தரலன்னா அலை வாயறதுன்னு அர்த்தம். தரல ஷட்பத லாலித குந்தலா, ஷட்பதன்னா 6 கால் பிராணி, அதாவது வண்டு மொக்கிறதாம் அவ தலையில. நீங்க பார்க்கலாம் அவருடைய தலைமையில வண்டு மொக்கிறது. பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா அழகா. நல்ல தலைமையில எல்லாம் குந்தலான்னா சுருட்டியா முடியா, அவ்வளவு அழகா இருக்கா. பாகவதத்துல சொல்லியிருக்கோம், மகாலட்சுமி அட்டர்பலம் பார்க்கறதுக்கு கையில ஒரு தாமரப்பு வச்சுட்டு ரொம்ப அழகா அப்படி நடந்து வராளாம் அவள். பாக்குறதுக்கு கொடி அவ்வளவு ஒரு அழகா இருக்காளாம், பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கா பாக்குறதுக்கு. சோ தரணி ஷட்பத, அதாவது இந்த வண்டுகள் மொக்கிற லாளித்த குந்தலா, அந்த தலைமையில வண்டு பறக்கிறதா. வண்டு பறக்கிறது தலைமையில என்னன்னா பூக்கள்ல இது இருக்கும் இல்லையா, தேன் இருக்கும் இல்லையா, அதை குடிக்கிறதுக்கோசரம் இந்த இதெல்லாம் ஒரு பொயட்டிக் ஃபேன்சில எழுதுறதுதான். மற்றபடி வண்டு ஒண்ணும் முக்கியாது ஆக்சுவலா, சொல்றது இந்த மாதிரி அவ்வளவுதான். சோ லாலித்த குந்தலான சுருட்டியான முடி. அவன் என்ன பண்றான்னா நேரா அந்த இடையற்பாடியில நுழையிறா, அம்பாடியில நுழைஞ்சிட்டு கபட்ட போத்தக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இங்க பகவான் வஞ்சகனா, சரியான வஞ்சக குழந்தை, அவருக்கு தெரியாதுன்னு சர்வஜ எல்லாம் தெரிஞ்சு வருவார். அப்ப கபட்ட போத்தக்க, அப்போ அப்படி பார்த்துட்டு இருக்க, அவருக்கு என்னெல்லாம் நடக்கிறது எல்லாம் தெரியும் அவருக்கு. கபட்ட போத்தக்க தே, தங்கள் பக்கத்துல நிகட்டம் கதா, பக்கத்துல வராளாம், அந்த குழந்தைய பார்த்துட்டு வராளாம். அதை வந்து இது ராத்திரி சமயத்துலதான் வருவாவெல்லாம். ஏன்னா அந்த ஒரு மாதிரி மப்பா இருக்கும் இல்லையா. இப்போ அந்த சமயத்துல அந்த குழந்தை வந்து எல்லாம் விளையாடு வாசல்ல எல்லாரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பா. அங்கங்க கூட்டம் கூட்டமா கோபிகைகள் எல்லாம் நின்று எல்லாம் அந்தந்த வீட்டு விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாவா. அப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் விட்டுருப்பா, இன்னும் குழந்தை தானே இல்லையா, தொட்டு இல்லையோ இல்லைன்னு விட்டுருப்பா. அதை இவ எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பா. இல்ல அந்த மாதிரி அப்போ கப்பட்ட போத்தக்க கரெக்டா அப்ப ரீசெண்டா பிறந்த குழந்தை இல்லவா, அப்ப அதுக்கு பக்கத்துல அது தேங்கிறார் ஸ்ரீமன் பட்டது. தங்கள் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது தே நிக்கட்டம் கதா, கரெக்டா அந்த குழந்தை பக்கத்துல வராளாம். ஏன்னா அது அப்ப பிறந்த குழந்தை இல்லையா, அப்போ அது பக்கத்துல வர சின்ன குழந்தையா இருக்கு வரா அவள். இப்ப அடுத்த என்ன பாக்குறோம்.
சபதி சாகிருத பாலக சேதனா நிஷிச்சரான்வயஜா கில பூதனா பிரஜவதூஷ்விஹ கேயமிதி க்ஷணோ விமிருதீஷு பவந்தமுபாததே. இப்போ சபதின உடனே அதாவது இப்போ வந்து கரெக்டா அந்த ஈவினிங் டைம்ல அவ வருவா. சபதி சா, அதாவது அந்த பெண் கிருதபாலக சேத்தனா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த புதுசா அந்த அவ வரும் பொழுது பாக்குறதுக்கு அழகா இருக்கா, வித்தியாசமா இருக்கா. அப்போ பாக்குறதுக்கு அழகா இருந்தா என்ன, கிருதபாலக சேத்தனான்ட்டு இங்க எழுதியிருக்கார் சிம்மன் பட்டத்திரியம். குழந்தைகளுடைய மனசை கவர்ற மாதிரி இருக்கலாம் பாக்குறதுக்கு, அதான் ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு அவள். அப்போ குழந்தைகளுடைய மனசை கவர்ற மாதிரின்னு ஒரு அர்த்தம். கிருத பாலக சேதனா, சேதனான குழந்தைகளுடைய மனசை கவரக்கூடிய அந்த அழகு. யாராவது புதுசா வந்தா நம்ம பார்ப்போம் இல்லையா, குழந்தைகள்லாம் சாயங்கால சமயத்துல விளையாடின்றோம், ஓன்னு சத்தம் போட்டுட்டு அவ பின்னால ஓடிட்டு வரும். ஏன்னா வேற ஒரு புதுசா வர்றாங்கிறது அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாருங்க, ஹிருத, இவ ஆல்ரெடி கம்சன் சம்மன் பண்ணியிருக்கா. அப்போ அந்த பூதனையாக்கும் அவள், அது அடுத்ததுல பார்ப்போம் நம்ம. அவன் வாட்ட என்ன சமன் பண்ணிருக்கானா, இப்ப ரீசெண்டா பிறந்த குழந்தைகள் எல்லாம் வரம் பண்ணணும். அப்ப ஹிருத பாலக எத்தனையோ குழந்தைகளை இப்ப சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிட்டு பாலை கொடுத்து கொண்டு இருக்காவ. இவ பொண்ணு இல்லவா, அப்போ பாலை கொடுக்கறது விஷப்பாலை கொடுத்தானா அந்த குழந்தை உடனே இறந்து போயிடும். அப்ப அந்த மாதிரி இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், சத்தம் இல்லாதக்கு நிறைய குழந்தைகளும் வதம் பண்ணியிருக்காவ. அதத்தான் அப்படியாக ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம், ஹிருத பாலக சேத்தனா. அப்போ ஒண்ணு மனச கவரக்கூடிய அந்த அழகு, இன்னொன்னு வந்து நிறைய குழந்தைகளை அவள் முன்னிருக்கா. அவள் அப்பேற்பட்டவள். நிஷிச்சரான் நிஷிச்சர அன்பயஜா கில்ல பூதனா என்று சொல்றார் சிவன் பட்டத்திரி. நிஷிச்சரன், இப்போ நிஷினா ராத்திரி, சரன்னா சுத்துறது. இப்போ ஜென்ரலா வந்து இந்த ராட்சசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி சமயத்துலதான் அவ ரொம்ப தெரிவா. ராத்திரியிலதான் அவளுக்கு பலம் கூடுதலா இருக்கும். அந்த சமயத்துலதான் அவளுடைய தீய காரியங்கள் எல்லாம் பண்ணறதுக்கு அவளுக்கு சௌரியமா இருக்கும். அப்ப அவளை நிஷிச்சரேந்திரன்னுட்டும் சொல்லுவார். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ராமாயணத்துல நிஷிச்சரேந்திரன்னு சொல்லுவார். அது ராவண. அவள ராத்திரி சமயத்துல ரொம்பவுமே ஆக்டிவ் ஆயிடுவா. ராத்திரியிலதான் அவளுக்கு இந்த காரியங்கள் திருட்டு கொள்ளை கொலை எல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு சௌரியமா இருக்கும். அப்பேற்பட்ட நிஷிச்சர அன்வயஜா, அன்வயஜானா அந்த ஜாதியில பிறந்தவள் அவதான் பூத்தனை அல்லவா அவள் அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். அப்ப பூத்தனையாக்கும் அவள். இப்போ இந்த அரக்கர்களுக்கு இன்னொரு சாமர்த்தியம் என்னன்னா, அவளுக்கு டிஸ்கைஸ்ல வரலாம். அவ தான் இப்ப நம்ம வந்து ஒரு நாடகத்துல ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அவ வந்து ஒரு ராட்சசியாட்ட ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னா ரெண்டு பந்திரம் வெளில வச்சுட்டு தலை ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு பல்லு எல்லாம் வச்சுட்டு தானே ராட்சசியாட்ட பாக்குறதுக்கு. அது மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுனா டோட்டலா மாறி போயிடுவா இல்லையா. அந்த மாதிரி இவ்வளவு ஒரு ராட்சசி, அந்த இதுல பிறந்தவள் இவள். அப்ப இவ தன்னுடைய வேஷத்தை மாத்திடுறா, டிஸ்கைஸ்ல வந்து விடுறா. ஏன்னா ராட்சச வேஷத்துல வந்து எல்லாரும் பயந்துன்னு ஓடி போயிடுவா. அப்ப எல்லாரும் பயந்துன்னு கதவையில பூட்டின்னு உள்ள உட்காந்து விடுவா. சோ அந்த மாதிரி வர முடியாது இல்லையா. அப்ப இவள் வந்து தன்னை மாத்தின்னு விடுறா. மாத்தின்ட்டு நல்ல அழகா ஒரு ஸ்ரீயாட்ட அவள் வராங்க. அப்போ ஆனா உண்மையில பார்க்க போனா நிஷிச்சர அன்பயஜா ஆக்கில பூத்தனை அல்லவா அவள், அதாவது ராட்சச குலத்துல பிறந்த பூத்தனை அல்லவா அவள் வந்து இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகளை ஏற்கனவே கொண்டிருக்கா. ஆனா இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால குழந்தைகளுடைய மனசை கவரக்கூடிய அழகு அவங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ இங்க பிரஜவதூக்கள், இப்போ இந்த நிறைய ஸ்திரீகள் எல்லாம் ஈவினிங் சமயம் இல்லையா, எல்லாரும் வாழ்க்குள் தமிழ்ல பேசிட்டு இருக்கா. அப்போ பிரஜவதூக்கள் அவ எல்லாம் என்ன பண்றான், இவள் யாராக்கும், புதுசா ஒருத்தி என்டர் பண்ணியிருக்கா இல்லையா, இவள் யாராக்கும் அப்படின்னு இவ அப்படியே அலமலந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த ஒரு சந்தி சமயத்துல இவள் இப்படி நடந்து வரா. அப்ப இவ எல்லாருமா தங்களுக்குள்ள ஆச்சரியமா அவளை பாக்குறா. கேயம் இத்தின க இயம், இவள் கஹ இயம் இத்தி, இவள் யாராக்கும் இப்படின்னுட்டு அவளுக்குள்ள க்ஷணம், அந்த க்ஷணத்துல அப்படி யோசிச்சு பாக்குறா. விமர்சதீஷு, அப்போ பவந்தம் விமர்சதீஷு, இவ இப்படி ஆச்சரியமா தங்களுக்குள்ள இப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அவ்வளவுதான்.
யாரா இருக்கும் இவள் இல்லையா? சொந்தக்காரான்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுமே, சொந்தம்னா அவள் சொந்தம் கொண்டாடிட்டு போவா. ஆனா இவ கம்ப்ளீட்டா புதுசு அவளுக்கு. அப்ப எல்லாரும் இந்த மாதிரி ஆலோசிச்சுட்டு இருக்கிற விமதேஷன் ஆலோசிக்கிற அந்த சமயத்துல பவந்தம் உபாதத்தை, அதாவது பட்டத்திரிங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் பக்கத்துல வந்தாளாமே, பவந்தம் உபாதத்தை. சரி, இவளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? அந்த குழந்தையே வதம் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அவ ரொம்ப ஸ்மார்ட். அவ என்ன பண்றான்னு, இந்த குழந்தை இங்க இருக்கிறத பாக்குறான், தெரிஞ்சுன்னுட்டு தங்கள் பக்கத்துல வந்தாளாமே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருக்காரு. சோ என்ன பண்றான்னா, நேரா அந்த பூத்தனை வரா. இவ எல்லாம் அப்படி ஆலோசிச்சுட்டு இப்படி முகத்தை பார்த்துட்டே இருக்கிற அந்த சமயத்துல நேரா அந்த குழந்தைகிட்ட வந்து விடுறா. அவள் ஒரு சமயத்தை வீணாக்காதைக்கு தொட்டுல அந்த குழந்தை போட்டிருக்கு, கடகடன் நேரம் அந்த குழந்தை பக்கத்துல வந்து விடுறா. சோ பவந்தம் உபாதத்தை, தங்கள் அருகில் வந்தாளாமே அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொல்றாரு. அவர் ஆமான்னுட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே வருவார். அடுத்து என்ன நடக்கிறது? லலித பாவ விலாச ஹிருதாத்மபி யுவதிபி பிரதிரோதத பாரிதா ஸ்தனமசௌ பவனாந்த நிஷேதுஷி பிரததுஷி பவதே கபடாத்மனே. லலித பாவம் பாருங்க, என்ன ஒரு சாமர்த்தியம் இவளுக்கு. லலித பாவம்னா ரொம்ப அழகான பாவம். சரி, யாருக்குமே ஒரு சந்தேகமே வராது. அந்த மாதிரி இவளுடைய ஜெஸ்டர்ஸ், நடை உடை பாவனை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஜெஸ்டர்ஸ் எல்லாம் யாருக்குமே சந்தேகம் வருதில்லை. இவ அப்படியே அலமலந்து போய் ஆச்சரியத்தோட அவள் பார்த்துட்டு இருக்கிறத என்ன குவிக்கா ஆக்ட் பண்றா. அவள் அந்த குழந்தைய மடியில் எடுத்துட்டாச்சு. அவள் லலித பாவ விலாசங்கிறார். அவள் நடை உடை பாவனை எல்லாமே விலாச ஹிருதாத்மபிகி, கவரக்கூடியதா இருக்கான். அதாவது வாயடைச்சு போய் நின்றுட்டு இருக்காவா. ஹிருதாத்மபிகி யுவதிபிகி, இத்தனை பேர் பாருங்க உட்கார்ந்து, அத்தனை பேர் இருக்கா பின்னால நின்றுட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் சந்தேகமே வரதில்லை. நேர வர அந்த குழந்தைய டக்குன்னு தூக்கி விடுறா பாருங்க. சோ யுவதிபிகி பிரதிரோதத்து அபாரிதா, ருத்தனா தடுக்கணும். சரி, அவன் அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா. ஆனா இவ அப்படி விமர்த்தேஸ்வரனா ஆச்சரியத்தோட இப்படி அவ பார்த்துட்டு இருக்கு, ஆலோசிக்கிற அந்த சமயத்துல அந்த குழந்தைய தூக்கிண்டாச்சு. இவளோட நடையோட பாவனை எல்லாத்தையும் பார்த்த உடனே அவளை தடுத்து நிறுத்தவும் முடியலையா. அவளுக்கு வாயடைச்சு போய் நிக்கிறான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரதிரோதத்து அபாரிதா, அபாரிதானே அவளுக்கு தடுக்கவே முடியலையா. அந்த க்ஷணத்துக்குள்ள அந்த குழந்தைய எடுத்துட்டாச்சு அவள். அப்புறம் என்ன பண்றா, நிஷேதுஷி, நேரா போயிட்டு நிஷேதுஷி என்னன்னா நிஷேதன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறான். ஒரு இருட்டு சமயம் இல்லையா, அது சந்தியா காலத்துல இருட்டா இருக்கும். அப்போ அந்த ஒரு இருட்டு அறையில போய் அந்த ஒரு கார்னர்ல போயிட்டு நிஷேதுஷின்னு அங்க உட்கார்ந்துட்டு கொடுக்கறானா. நிஷேதுஷி ஸ்தனம் மசவ், தன்னுடைய மார்பகத்துக்கு அந்த குழந்தைய கொடுக்கறா. பவன அந்தங்கிற, அதாவது இந்த வீட்டுக்கு உள்ளே, பவன அந்த நிஷேதுஷி, அதாவது அந்த வீட்டுக்குள்ள அவள் வந்து உட்கார்ந்துட்டு அந்த குழந்தைக்கு ஸ்தனம் மார்பகங்களை கொடுக்கறானாம். ஸ்தனமசௌ பவனாந்த நிஷேதுஷி பிரததுஷி, அது குடிக்கிறதுக்கு கொடுக்கறாளாம். அந்த பாலை குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு கபட்டாத்மனே, அந்த வஞ்சக குழந்தை, அந்த குழந்தைக்கு தெரியாதா என்ன, அந்த வஞ்சக குழந்தைக்கு சட்டுன்னு சரி மார்பனை அடைச்சிட்டு இருந்தா அவன் நினைச்சுப்பா அந்த குழந்தைய லாளிக்கிறாளுக்கும். நம்மளும் அப்படித்தானே இல்லையா, ஏதாவது புதுசா குழந்தைகள் இருந்தேன்னா அதை எடுத்து அப்படி கொஞ்சுவோம். சரி, வள்ளம் அந்த இருட்டா இருக்கு வேற, அது அந்த சமயத்துல தெரியறது இல்லை இவளுக்கு. இவ பாட சத்தம் இல்லாத போயிட்டு அந்த மார்போன அணைச்சுன்னு அந்த குழந்தைக்கு வந்து பாலை கொடுக்க தொடங்கி விடுறா இவள். இவட இது என்ன ஐடியா வாக்கணும்னு நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். நம்ம சமதிருஹ்யத தங்கமசங்கித த்வமத பாலகலோபனரோஷித மஹதியாம்ரபலம் குச்சமண்டலம் பிரதிசுஷூஷித துர்விஷதூஷிதம். இவர் பாருங்க என்ன குறும்பு இந்த குழந்தைக்கு, கபட வஞ்சக நல்லவர். இப்ப அந்த முகத்தை பாருங்க, உன்னை விட்டேனா பாருங்கிற மாதிரி எப்படி அவர் பாப்பாரு. கபட லோபன ரோஷித்தகன்னு சொல்றாரு. முதல்ல இவர் என்ன பண்றாருன்னா சமதி ருஹ்ய, அதாவது மேல ஜகட்டுக்குன்னு ஏறிக்கிறாராம். சமதி ருஹ்ய மேபி தவழற ஸ்டேஜா இருந்திருக்கலாம் இல்லையா. குழந்தை 3 வீக்ஸ்ல கமந்துக்கும் முள்ள நகர தொடங்கும் இல்லையா.
அப்ப சமதி ருஹ்ய மேல ஏறிண்டு ததங்கம் அசங்கிதங்கிறார். அவளுடைய அங்கத்துல அசங்கிதகன கொஞ்சம் கூட சங்கையே இல்லாமக்கு, அதாவது ரொம்ப இதா இருக்க அழகா தவழ்ந்து 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 ஏறி அவருடைய மடியில போய் உட்கார்ந்துக்கிறாராம் இவர். அதான் இவ எடுத்துக்கிறதும் அங்க போயிட்டு கீழே உட்கார்றதும், கீழே உட்கார்ந்த உடனே அழகா இவரும் மடியில ஏறி உட்கார்ந்துக்கிறார் இவர். சோ ததங்கம் அசங்கித துவமத துவம் அத பாலக லோபன, தாங்களோ வட்டத்துல என்ன சொல்றான்னா லோபன ரோஷிதக, மனசுக்குள்ள பகவானுக்கு ஒரே கோபமா, என்ன திருக்க மூஞ்சில பாருங்க அப்படி கோபம் கொப்பளிக்கிறது அவருக்கு. என்னன்னா எத்தனை குழந்தைகளை இவளுக்கு ஏமாத்தி பாலை கொடுத்து கொண்டு இருக்கான் இல்லையா, அப்போ இவனை விட்டேனா பாருங்கிற மாதிரி இவர் டக்கு டக்குன்றது ஏறி அவள் மடியில ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிறார் அவர். சோ பாலக லோபன ரோஷித், லோபன ரொம்பவுமே கோபத்தோட அவர் உட்கார்ந்துக்கிறாரா, அவர் மடியில ஏறி உட்கார்ந்துக்கிறாரா. மகதி மகத்து ஆம்பிரபலம் புச்ச மண்டலம், மாம்பழம் போன்ற அவளோட பெரிய ஸ்தனங்களா பாக்குறதுக்கு. அப்ப அந்த ஸ்தனங்கள்ல பிரதிசுஷூஷித்த குடிக்கிறதுக்கு கொடுக்குறா. ஆனா அந்த மார்பகங்கள்ல துர்விஷ தூஷிதம், பாய்சனை பூசி வச்சிருக்காளாம், நிறைய நிறைய விஷத்தை, துர்விஷ தூஷிதம் விஷத்தை தடவி வச்சிருக்கான் அந்த மார்பகங்கள்ல. விஷத்தை தடவி வச்சதுனால என்ன, அந்த விஷப்பாலையிலோ கொடுக்குறா. இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளை கொண்டு இருக்கா. அதனாலதான் அவருக்கு பாலக அவருக்கு அத துவம் அத பாலக லோபன ரோஷிதாங்க, கோபத்தோட ஏறி உட்கார்ந்துட்டு அவ மாடியில போய் உட்கார்ந்துக்கிறார். அப்ப அவருடைய சனங்கள்ல இருந்து இந்த டெட்லி பாய்சனா துர்விஷ தூஷிதம்ங்கிறார், அந்த பாய்சன் விஷத்தை தடவி வச்சிருக்க அந்த மார்பங்கள்ல அதை வந்து கொடுக்கறாளாம் அந்த குழந்தைக்கு. இப்ப அடுத்து என்ன பாக்குறோம் பாருங்க. அசுபிரேவ சமம் தயதி த்வயி ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமனேஸ்வனாம் நிரபதயதாயி நிஜம் வபோ பிரதிகதா பிரவிசாரிய புஜா உபோ. இவர் என்ன பண்றானே, அழகா மடியில உட்காந்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா. இது ஒரு ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டு இந்த பாலை குடிக்க தொடங்குறது. என்ன பண்றாரு இவர், அசுபிகி ஏவ, அசுபிகினா உயிர், அவருடைய உசிரியே அந்த பாலோட சேர்த்தி குடிச்சு விடுறாராம். அசுபிகி ஏவ சமம் ஸ்தனம் தயதி, அதாவது அந்த உசிரோட கூட தயத்தி ஒரு சனத்தை கொடுக்குறா இல்லையா, மார்பங்களை கொடுத்தோடனே மார்பங்கள்ல இருந்து அந்த பாலோட சேர்த்து அவருடைய உயிரையும் சேர்த்து குடிச்சு விடுறாராம். அசுபிகினா அவருடைய ஜீவன், அந்த உசிரையும் சேர்த்து குடிச்சு விடுறாரு அவர். அசுபியேவ சமம் சமம் தயதி த்வயி, த்வயின தங்களுக்கு கொடுத்த அந்த பாலோட சேர்த்து அந்த உசிரையும் சேர்த்து குடிச்சு விடுறாராம். ஸ்தனம், ஸ்தனங்கள்னா மார்பகங்கள், மார்பகத்துல இருந்து பாலை கொடுக்குறார். அசௌனா அந்த பூத்தனை கொடுக்கும் பொழுது அவருடைய உயிரையும் சேர்த்து குடிச்சு விடுறார். குடிச்ச உடனே என்ன ஆறுது, ஸ்தனிதோபம நிஸ்வனாங்கிறார். ஸ்தனித தோப்பமானா என்ன அர்த்தம்னா சவுண்ட், பெரிய சத்தம் போடுறாளாம். அதாவது இந்த உயிர் போன உடனே, இந்த உசிறு போற சமயத்துல அவளுக்கு அந்த பிராணம் போற சமயத்துல இந்த வலி தாங்க முடியறது இல்லை. அப்போ இடி போன்ற இந்த சத்தத்தோட நிஸ்வனானா ஒரு பெரிய ஒரு ரோரிங் சவுண்ட். சோ அந்த ரோரிங் சவுண்டோட ஸ்தனிதோபம நிஸ்வனானா இடி போன்ற சத்தத்தோட என்ன ஆகுதுன்னா நிரப்பதத்து கடால்னு விழுந்துடுறா. இப்ப அந்த போஸ்டரை நீங்க பாக்கணும். இவ வந்து உட்கார்ந்துட்டு அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா. அப்போ இவர் என்ன பண்றார், பாலோட சேர்த்து அந்த உசிரையும் குடிச்சுடுறாரு இவர். அப்போ அந்த உயிர் போற சமயத்துல இடி போன்ற அந்த சத்தத்தோட நிரப்பத்தத்து உட்கார்ந்துட்டவ அப்படியே மல்லாக்க விழுந்துடுறான். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் எப்படி அவள் விழுந்திருக்கா, அவ எப்படி இருக்கா, அவர் விழுந்தோன்னு அவ எப்படி இருக்கா பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். அவ பால் கொடுக்குற சமயத்துல அவ எத்தனை அழகா இருக்கா, இப்போ படாலும் விழுந்த உடனே பயங்கரமா இருக்கா அவ பாக்கிறதுக்கு. நிரப்பதத்து இல்லைன்னா அப்படியே மல்லாக்க விழுந்துடுறா அவள். பயதாயி நிஜம் வப்புன்னு சொல்றார் சிவன் பட்டத்திரிங்க. பயதாயி பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காளாம். அவளுடைய நிஜம் வப்புகு. இப்ப ராட்சசர்கள்லாம் ஜெனரலா எப்படின்னா, அவ இப்ப டிஸ்கைஸ்லோ வந்திருக்கா. அவ அந்த அவ இறந்து போற சமயத்துல அவளுக்கு உண்மையான சொரூபம் வந்துடுமா. சரி, இந்த சொரூபம் வந்துடுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும், பயதாயின்னா அந்த கொடூரமான, இப்போ சில பேர்லாம் பாக்குறதுக்கு அழகா இருந்தா கூட அவ குணம் ரொம்ப குணத்துல இருந்து அவ எப்பேற்பட்டவாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நல்ல குணங்கள் இருந்தானா நமக்கு அது நல்லவாளா தோணும், அந்த அழகு இன்னும் கூடுதலா இருக்கும்னு தோணும். ஆனா
அந்த தீய சுபாவங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் இருந்தானா அவ அழகா இருந்தா கூட அவ வந்து அந்த ராட்சசியாட்ட இருக்காளவன்னு தான் நமக்கு தோணும். இல்ல அழகிய ராட்சசின்னு ஒரு பாட்டு கூட உண்டு. பாக்குறதுக்கு ஒரு ராட்சசியாட்ட தோணும் நமக்கு. அழகாதான் இருப்பா, ஆனா பாக்குறதுக்கு ராட்சசிகளா இருப்பான். அந்த மாதிரிதான் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். இப்ப ராட்சசின்னு அவளுக்கு ஒண்ணு இப்படி 2 கொம்பு முளைச்சு அப்படி பல்லு அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பா பாக்குறதுக்கு. ஆனா அந்த பேஸ்ட் ஆன் திஸ் கேரக்டர்ஸ்னும் இப்ப தமோ குணம் இருக்கு, சத்வ குணம் இருக்கு, ரஜோ குணம் இருக்கு. இப்போ சில பேர் பாக்குறதுக்கு வந்துகளாட்ட இருப்பா, ஆனா அவன் நல்ல குணம் இருக்கும் அவளுக்கு. இப்ப சத்வ குணம் இருந்தானா அப்ப அவளை பார்த்தாலே ரொம்ப நம்பிக்கையோன்னு நமக்கு தோணும் நம்ம மனசுக்குள்ள. அவ எப்படி அசத்துக்களாட்ட இருந்தா கூட அவளுக்கு வந்து நம்மளுக்கு அவ நன்னா அழகா இருக்காளோன்னு தோணும். அதே ரொம்ப அழகா இருக்கிறவ தீய குணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது அந்த குணங்கள் இருந்ததுனால நமக்கு வந்து அவ அழகா இருந்தா கூட அவ ராட்சசியாட்டு இருக்காளோன்னு நம்ம மனசுக்குள்ள படும். சோ அந்த மாதிரிதான் இங்கேயும் நீங்க நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ அவ கீழே விழும் பொழுது அவளுடைய நிஜ ரூபம் வந்து விடுறது, அந்த ராட்சசியோட தன்மை அவளுக்கு வந்து விடுறது. பயங்கரமா இருக்காளாம். அத பயதாயி நிஜம் வபுன்னு சொல்றாரு. பிரதிகதான்னா அவளுக்கு அசியம் பண்ணிக்கிறாளாம். அவளுடைய ஒரிஜினல் உருவம் வந்து விடுறது அவளுக்கு. இப்ப எப்படி டிஸ்கைஸ்ல வந்தவள் இப்போ ஒரிஜினல் ரூபத்துல காட்ட தெரிவிக்கிறாள். பிரவிசாரிய புஜௌ உபௌ. புஜௌனா 2 கைகள். அவனு வந்ததுன்னா அது டூயல் கண். இதுல சமஸ்கிருதத்துல எப்பவுமே சிங்குலர், டியூயல், பிளூரல் மாதிரி 3 உண்டு. அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய இந்த வாய்ப்பாடு மாதிரி நிறைய படிச்சிருப்போம் படிக்கிற காலத்துல. சோ புஜௌன்னா அந்த 2 புஜங்கள். உபௌ அப்படியே விரிச்சுட்டு 2 கையும் மல்லாக்க விரிச்சுட்டு படுத்து விடுறாங்க. சோ பிரதிகதா பிரவிசாரியன்னு அப்படியே இந்த 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணி மல்லாக்க விழுந்து விடுறாளாம் பூத்தனை. பூத்தனையாக்கும் அவள். இப்ப அவ்வளவு அழகா வந்திருக்கா அவள். இப்ப வந்து அந்த பூத்தனை வந்து யாருன்னு ராமாவன் ரொம்ப புராணத்துல இருந்து ஒரு இது இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கா. இப்ப வந்து பிரம்ம வைவர்த்தவ புராணம், அதே மாதிரி கர்க முனிவர் அவருடைய சம்ஸ்கிருதி அதுல எல்லாமே இருக்கு இந்த கதை. இப்போ அதன் பிரகாரம் இந்த கதை பிரகாரம் அவருடைய பூர்வ ஜென்மத்துல என்ன பூத்தனை யாரு என்னன்னா பூர்வ ஜென்மத்துல யாருன்னா இவர் ரத்னமாலா, அதாவது வாமனாவதாரம் முடிச்சிருக்கோம் இல்லையா, மகாபலி. சில புக்ல சில இன்ஃபர்மேஷன் வந்து மகாபலியோட பொண்ணுன்னு சொல்றா, சில இதுல வந்து மகாபலியோட சகோதரின்னு சொல்றா. வாட் எவர் இட் இஸ், ஷி இஸ் ரிலேட்டட் டு மகாபலின்னு வச்சுக்கிறோம் நம்ம. அப்போ மகாபலியோடைய சகோதரி அவள் பூத்தனை. அவளுக்கு ரத்னமாலான்னு பேரு. இப்ப மகாபலி அந்த நம்ம ஏற்கனவே வாமனாவதாரம் முடிச்சிருக்கோம். வாமனர் வர்றாரு இல்லையா, இப்போ வாமனர் வந்து கொஞ்சம் பிள்ளையா ஒரு பூடல் போட்டுக்கிட்டு 5 வயசுல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு. வாமனாவதாரத்துல பார்த்தோம். அந்த பலிகிரகத்துக்கு வர்றாரு. அவர் பலிகிரகத்துக்கு வந்தோடனே இவளும் பார்த்துட்டு இருக்கான், ரத்னமாலா பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த ரூப சௌந்தர்யம் இல்லையா, பகவானுடைய அந்த தேஜஸ் அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு தாய்மை பொங்கி வழியறதான் அவளுக்கு. அதாவது குழந்தைய எப்படியானு நம்ம அதுக்கு பால் கொடுக்கணுங்கிற ஒரு இது, அதாவது தாய்மைன்னு சொல்லுவா இல்லையா, அது ஒரு தாயாரா நினைச்சுக்கிறாளாம். அந்த குழந்தைக்கு தாயாரா இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா. அவ்வளவு அழகா இருக்காராம் பாக்குறதுக்கு. குஞ்சு போல அவர் வந்து அந்த பலிகிரகத்துக்கு நடந்து வர்றது அந்த அழகா பார்த்துட்டு மயங்கி போயிடுறாளாம் ரத்னமாலா. அப்போ அவளுடைய உள் மனசுல இருக்கிற அந்த டிசையர், அவளுடைய என்ன ஆசைப்பட்டாங்கிறத பகவான் எடுத்துக்கிறாராம். சரி, இவளுக்கு இந்த ஆசையை நம்ம எப்படியான தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு பகவான் தீர்மானம் பண்ணிக்கிறாராம் அந்த சமயத்துல. ஆனா என்ன நடக்கிறது என்ன, மகாபலி வந்து பகவான் கேட்கிறாளே 3 அடி நிலம் கொடுத்தா போருன்னு கேட்கிறாரு. ஓ நான் என்ன ஒரு 3 உலகத்துக்கே அதிபதி, நான் உனக்கு 3 அடி நிலம் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமா என்ன அப்படின்னுட்டு ஒரு இலக்காரமா கர்வத்தோட பலி சொல்றான் இல்லையா. ஆக்சுவலா அவரோட கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் வந்திருக்கார் பகவான். அப்போ 2 அடியில எல்லாத்தையும் அளந்து விட 3வது அடிக்கு இடத்த காணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில என்ன இருந்ததுன்னா மகாபலி தேவாதிகளுடைய எல்லாத்தையும் அபகரிச்சிருக்கான் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து தேவர்களுக்கே கொடுத்து விடுறார் பகவான். அப்போ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உடனே மகாபலி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்த உடனே ரத்னமாலாக்கு என்ன தோன்றதா, அப்போ ஒரு வெஞ்சன்ஸ் வேஷம் வந்து விடுறது பகவான் தெரியல. ஐயோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தேவாதிகளுக்கு கொடுத்து விட்டாரு, அவர் ஒண்ணுமே இல்லாதக்கு பண்ணிட்டாரு. சுத்தலத்துக்கு அதிபதி ஆக்குறார் பகவான். அதனால என்ன ஒண்ணுமே உலகத்துக்கு அதிபதியா இருந்து சுத்தலத்துக்கு அதிபதியா கீழே இறக்கி விட்டுடுறாரு அவர். அப்போ அதனால அவருக்கு ஒரு வேஷம்.
அப்போ இந்த ரெண்டு எண்ணங்களும் அவன் மனசுக்குள்ள இருக்கு. ரத்னமாலா மனசுக்குள்ள ஒரு சமயத்துல அந்த குழந்தைக்கு நம்ம தாயா இருக்கக்கூடாதான்னு யோசிக்கிறான், ஒரு சமயத்துல துவேஷம் அவளுக்கு. இத்தனையும் பிடுங்கிட்டு தேவாதிகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டாருன்ட்டு அப்படி ஒரு துவேஷம். அப்ப அப்படியாக இந்த ரெண்டு விதமான உணர்ச்சிகள் அவன் மனசுக்குள்ள. அப்ப பகவான் என்ன யோசிக்கிறாரா, சரி இந்த ரெண்டு விதமான உணர்ச்சிகளுக்கு நம்ம வந்து ஈடு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த தாபர யுகத்துல என்ன நடக்கிறது என்னன்னா, இவன் வந்து கம்சன் அனுப்புறான் இல்லையா, பூதனையா பிறக்கிறாள். பூதனையா பிறந்த உடனே பாலை கொடுக்குறாளாம். குழந்தைக்கு என்ன வேணாலும் அந்த பாலை கொடுக்கும் பொழுது அந்த தாழ்மை உணர்வு இருக்கும் இல்லையா, விஷப்பாலை கொடுக்குறாளோ என்னத்தை கொடுக்குறாளோ அதை அணைச்சுக்கிறா இல்லையா, அணைச்சு தன் மார்போட அணைச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த தாய்மை உணர்வு அவளுக்கு இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ அந்த தாய்மை உணர்வு இருக்கும், அதையும் இது பண்றாரு. அதே மாதிரி அவள் உசிரையும் குடிச்சு விடுறாரு, பாலோட சேர்த்து உசிரையும் குடிச்சு விடுறாரு. அப்போ அப்படியா பூதனைக்கு மோட்சத்தை கொடுத்து விடுறாரு பகவான். இப்ப இதுல இன்னொரு அர்த்தமும் உண்டு. அசுபிகி ஏவ சொல்றாரு, உயர் எடுக்கிறாருன்னு சொல்லிவிடுறோம் இல்லையா. அப்போ பகவான் வந்து இந்த பால்ல அவளுடைய விஷத்தை கலந்திருந்தாலும் அந்த விஷம்ங்கிறது அவளுடைய துர்குணங்கள்ல குறிக்கிற ராட்சசா இல்லையா. அப்போ அவளுடைய எண்ணம் என்ன, பதம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோட வராவள். அப்போ அந்த துர்குணத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்து விடுறாராம் அவர். அப்போ அது உயிரையும் சேர்ந்து வந்து, அப்போ அந்த உயிர் போகும் பொழுது துர்குணங்கள் எல்லாமே வெளியில வந்து விடுறான். அப்ப பூதனை புனிதமாயிடுறான். ஆக்சுவலா இந்த அடுத்த தசகத்துல நம்ம பார்ப்போம். இப்போ புனிதப்பட்டு போயிடுறாளாம் பூதனை. இப்படியாக அவர் மோட்சமும் கொடுத்து விடுறாரு பகவான். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், பாலை கொடுத்ததுனால அவளுக்கு எப்படி அந்த ரெண்டு உணர்வுகளையும் பகவானுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சது பூதனைக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல ரத்னமாலான்ட்டு ஒரு பொண்ணாக்கும், மகாபலிக்கு சகோதரியா இருந்தவர். சோ அப்படியாக இது ஒரு புராணத்துல ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி இது நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியாக பூத்தனை வந்து தன்னுடைய நிஜ உருவம் கிடைச்சு விடுறவளுக்கு, அது நிஜ உருவத்துல அவன் நல்லாக்க அப்படியே உசிறு போயிடுறது, ரெண்டு கைகளையும் விரிச்சபடி படுத்து விடுறா அப்படியே. அடுத்து என்ன நடக்கிறதுன்னா, பயத கோஷன பீஷண விக்கிரக ஸ்ரவண தர்ஷன மோகித வல்லபே व्रजपदे तदुरस्थलकेलनौ ननुभवन्तम गृह्णत गोपिकाम्. பயத கோஷணங்கிற போட்ட அந்த சத்தம் இல்லையா, இப்ப இந்த போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, ஸ்தனிதோபம நிஸ்வனா. ஸ்தனிதோபம என்னன்னா பயங்கர சத்தம், சவுண்டு விடுறாளாம். ஏன்னா அந்த உயிரை போகும் பொழுது வலி தாங்க முடியறது இல்லை அவளுக்கு. அப்ப அந்த சமயத்துல போட்ட அந்த ரோரிங் சவுண்ட், அந்த சத்தம், அதான் பயப்படும்படியான கோஷணம், அந்த சத்தம். பீஷண விக்கிரக, அதிபயங்கரமான அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் பாருங்க, சத்தம் இடி போன்ற சத்தம், அதுதான் பயத கோஷண. பீஷண பயங்கரமான விக்கிரக, அவளுடைய அந்த தேகம். இது ரெண்டையும் பார்த்தோன்னா ஒரே டைம்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம்தானே வரும் இல்லையா. ஏன்னா அவ எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு இது பாலை கொடுத்தாளாங்கிறதே இவளுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப சத்தம் இல்லாதிக்கு அந்த ரூம்ல ஒரு இருட்டுல போய் உட்கார்ந்துட்டு அடைச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். என்ன நடந்ததுன்னு ஆலோசிக்க கூட முடியறது இல்லை, ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எல்லாம் நடந்து விடுறது எல்லாத்தையும். சோ பயத கோஷண பீஷண விக்கிரக ஸ்ரவண தர்ஷன, பட்டத்திற்கு தான் அந்த மாதிரி எழுத முடியும் பாருங்க. பயத கோஷண ஸ்ரவண இல்லையா, காதால அந்த சத்தத்தை கேட்கிறா. அப்புறம் பீஷண விக்கிரக தர்ஷன, அந்த பயந்த அந்த உருவத்தை பாக்குறா. சோ ஸ்ரவண தர்ஷன, சோ நீங்க அப்படி அன்வயப்படுத்திக்கணும். பயத கோஷண ஸ்ரவண பீஷண விக்கிரக தர்ஷன, அவளுடைய அந்த உருவத்தையும் பார்த்துட்டு மோகித்த வல்லவே, மயக்கம் போட்டு விடுத்து விடுறாளாம் சில பேர்லாம். ஏன்னா அவளுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியறது இல்ல. அந்த அடி மோன்ற அந்த சத்தம், அந்த அதிபயங்கரமான அந்த ராட்சச உருவம், அது எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் இதுக்கும் கடக்குமா அவளுடைய உருவம். அப்ப அதை பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து விடுறாளா நிறைய பேர். மோகித்த வல்லவே பிரஜபதே, அங்க வந்து தத் ஊதரக, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ததுரக ததுரக, உதரகன்னா அவளுடைய வயத்து மேல சிவ அடைச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா. இவளோ விழுந்து கிடக்கா, பெரிய உருவம் இவளோடது, அதே பயங்கரமான அந்த உருவம் கீழே விழுந்து கிடக்கு. அப்ப தத் உதரே, அவளுடைய இந்த வயத்து மேல இவ ஸ்தலம்னா அந்த ஸ்தலம், அவளுடைய உருவம் எத்தனை பெருசு, அதுல மைதானம் மாதிரி எத்தனை பெரிய வயறு அவளுக்கு. அதுல இவர் விளையாடிட்டு இருக்காரு
இவரும் ஒரு குஞ்சு குழந்தை இல்லையா? அப்ப ஒரு கருநீல குஞ்சு குழந்தை. இந்த குழந்தை வந்து வட்டக்க வட்டக்க அது பாட்டுக்கு திரிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். ஸ்தல கேலனம். சோ அது உதரே ஸ்தலம் கேலனம். இப்போ வயத்து மேல இவர் சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காரா, நீங்க பார்க்கலாம். அதுக்கு ஸ்தல கேலனம் நனு பவந்தம். அப்போ அந்த சமயத்துல நனு என்ன நடந்தது அப்படின்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. நனு பவந்தம் அகிருணத கோபிகாக. பவந்தம் தங்களைன்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. பவந்தம் அகிருணத, அதாவது எடுக்கிறாளாம் கோபிக்காக. கோபிகைகள் எல்லாம் சட்டுன்னு வந்து அந்த குழந்தைய தூக்கி விடுறாளாம். இப்ப கோபிகைகள் மட்டுமா அங்க இருப்பா? எல்லாருமே இருக்கா இல்லையா? அந்த சமயத்துல சாயங்கால சமயம் எல்லாரும் வேலை விட்டு புருஷாலும் எல்லாருமே இருப்பா. கோபர்கள் கோபா அப்படின்னா எல்லாரும் இன்க்ளூட்ஸ் எவ்ரிபடி. சோ எல்லாருமே இருப்பா அந்த இடத்துல விருஜபூமியில. அப்போ அந்த சமயத்துல கோபிகைகள் தான் முதல்ல போய் அந்த குழந்தைய எடுத்தாலும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தோணும்? அவளுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை பேர்ல அக்கறையோ, மத்தவளுக்கு எல்லாம் இல்லையோ? ஏன்னா இது ஒரு ராட்சச உருவம், பெரிய பயங்கரமா ஒரு ராட்சச உருவம் கிடைக்கிறது. இவர் பாட்டுக்கு அழகா அது மேல உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு, சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காரு இவர். அப்ப அத குழந்தை இந்த எடுக்கிறதுக்கு பயம் தானே. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு? பீஷண விக்கிரக சொல்லியிருக்காரு. அது பயங்கரமா இருக்கான், அவளை பாக்குறதுக்கே அப்படி ஒரு பயங்கரமா இருக்கான். பீஷண விக்கிரக தர்ஷன, அந்த அதிபயங்கரமான அந்த உருவத்தை பார்த்துட்டு மயக்க போட்டே விழுந்தாச்சு நிறைய பேர். அதுல இவ உடனே அடுத்து கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு போய் அந்த குழந்தைய தூக்குறாளாம். இப்ப வந்து இதுல நம்ம என்ன வேணாலும் அப்படி ஒவ்வொருகள் அவளும் இருக்கா இல்லையா, புருஷாலும் இருக்கா, அவ ஏன் போய் எடுக்கல? அவளுக்கும் போய் எடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன, அவ ஒரு பெண் அல்லவா? சரி, இப்படியே நம்ம யோசிக்கலாம். ஒரு பெண் மேல இவர் விளையாடிட்டு இருக்கார். அப்போ அவருடைய மார்பகத்துக்கு கீழே அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அப்போ ஆண்கள் கொஞ்சம் தயங்குவார் இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல ஒரு பெண்ணுடைய உருவத்தை அவளை தொட்டு அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவா. சரி, எப்படி வேணாலும் நீங்க அர்த்தம் பண்ணிக்கலாம் அதை நீங்க. அதனால இவாளுக்கு மட்டும்தான் ஆசை, அவளுக்கு இல்லைன்னு இல்லை. எல்லாருக்குமே அந்த குழந்தைன்னா உயிர். அந்த பிரஜபூமியிலேயே இவருடைய வருகையே அவளுக்கு அத்தனை சந்தோஷம். ஏன்னா இவளுக்கு லேட்டா அந்த குழந்தை மறந்துருக்கு. சோ அந்த குழந்தைய அப்படி அவ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தையா பாவிச்சு அந்த போயிட்டு இருக்கு அந்த பிரஜபூமியில, அந்த இடையப்பாளையத்துல, அந்த இடச்சேரியில, அந்த அம்பாடியில அந்த குழந்தைன்னா போறவங்களுக்கு அப்படி ஒரு ஆசைவா எல்லாருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆசைதான். ஆனா இங்க பட்டத்திரி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு கோபிக்காகன்றாரு. அந்த ஸ்திரீகள் வந்து சட்டுன்னு போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு விடுறாளாம். ஸ்திரீகள் நீங்க பார்க்கலாம் எப்படி அந்த அவ எப்படி பயந்து, அவ வந்து பயங்கரமான அந்த உருவத்தோட விழுந்து கிடக்கா. அவ அழகா அந்த குழந்தையும் சட்டுன்னு தூக்கி விடுறான். லாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா, புவன மங்கள நாம பிரேவதே யுவதி பி பகுதா கிருதரக்ஷண त्वमयि वात निकेतन नादमाम् अगदयन् कुरुतावक सेवकम्. ஸ்ரீமன் பட்டத்திரி இங்க புவன மங்களன்னு சொல்றாரு. மங்களத்தையே கொடுக்கக்கூடிய பகவான் இல்லையா? அவர் பிறந்ததே ஆரம்பமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அமந்தம், அதாவது அப்படி அந்த அவர் அந்த இருக்கிற இடத்துல மங்களம் பொழியுமா, சுபாஷ்பதம்னு சொல்றார் முதல் ஸ்லோகத்திலேயே. அப்பேற்பட்ட அந்த பொக்கிஷத்தை இப்போ நந்தகோபன் வளர்த்தின்னு இருக்கார் அவர். அப்பேற்பட்டவர். அதனால புவனத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். என்னத்தினால இப்படி சொல்றாருன்னா, வாமனாவதாரம் பார்த்தோம் இல்லையா? வாமனாவதாரத்துல அவர் தன்னுடைய பாதத்தினால பூமியை அளக்குறார். பூமியை அளந்து விட்டு அதுக்கப்புறம் 2ஆம் தேடியை சத்தியலோகத்துல கொண்டு வச்சு விடுறாரு. சத்தியலோகத்துல கொண்டு அந்த 2ஆம் தேடியை வைக்கும் பொழுது பிரம்மா வந்து உடனே சரசரன்னு கமண்டலத்துல இருந்து இந்த ஜலத்தை விட்டு அவருக்கு பாதத்தை கழுவுறாராம். அப்ப அந்த அவர் பாதம் பட்டு, அந்த பாதத்துல பட்டு விழுந்த அந்த ஜலத்துளிகள் உலகம் முழுக்க விழருது, கங்கையா பரவி வருதுன்ட்டு நம்ம சொல்லுவாங்க. அப்போ சிவபெருமான் நடுவுல போயிட்டு தாங்கிப்பறான். ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ஜலம் வருமா. அப்போ அந்த பூமியே முங்கி போயிடுமா. அப்ப அதை தடுக்கிறதுக்கோசரம் சட்டுன்னு சிவபெருமான் வந்து தன்னுடைய சிரஸ்ல ஏந்திப்பறான். அப்ப அது அவருடைய சலையிலையும் பட்டு அந்த ஜலம் விழருது. அதனாலதான் அந்த கேஞ்சஸ் வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் பாக்குறோம். நார்த்ல எல்லாம் நிறைய இடத்துல பரவி இருக்கும் அந்த ஜலம். அப்ப இல்லாட்டா அந்த ஒரே ஃபோர்ஸ்ல வந்ததுன்னா பூமியே முங்கி போயிடும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அவரோட பாத துளையில பட்ட அந்த ஜலம் விழுந்ததுனால உலகமே சுபிட்சம் ஆயிடுதான். பின்னால தசகம் 99 வேதஸ்தில ரொம்ப அழகா சொல்லுவார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்போ புவனத்துக்கே மங்களத்தை கொடுத்து வரான் பகவான். ஏன்னா தன்னுடைய பாதத்தினால அந்த பூமியை அளந்து அந்த பூமியில அந்த அவருடைய பாத துளியில பட்ட அந்த ஜலம் தெளிச்சிருக்காராம் அவர்.
அதாவது புரோஷனம் பண்ணியிருக்காராம். அதனாலேயே அத்தனை மங்களமாம். குவைட் நேச்சுரலி அது பூமியில என்னதான் இல்லை, பகவான் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு பாருங்க. பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்கு, நமக்கு தேவையானது அக்கறையும் அந்த பூமியில இருக்கு, பரவி கிடக்கு, கொட்டி கிடக்கு. நம்ம தான் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோமையோ, எதுக்குமே குறைச்சல் கிடையாது. அந்த அதுதான் நம்ம அது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அப்படி பிரிண்ட் போட்ட மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். நம்ம தான் பற்றாக்குறையும் தேவையில்லாது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம தான் கிரியேட் பண்றோம் ஒழிய, பகவான் நீங்க பார்த்த என்னன்னா அப்படி ஒரு செழிப்பு எல்லா இடத்துலயும் எக்ஸஸா தான் இருக்கும் நம்ம பார்க்க போனா. அப்போ புவன மங்களன்னு சொல்றார் சிவன் பட்டத்திரிங்க. அப்பேற்பட்ட மங்களத்தை கொடுக்கும் பகவான அவருடைய நாமம் நாமபி ஏவங்கிறார். நாமபிகி ஏவ, பகவானுக்கு எத்தனை நாமங்கள் பின்னால படிப்போம், நம்ம இது பேரிடலப்ப பார்ப்போம் நம்ம அவருடைய எத்தனை நாமங்கள் மட்டும். சோ நாம அவர் எத்தனை பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி பகவானுக்குன்னு தெரியாது, ஹரிநாராயணாக்கும் தங்க இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. யசோதைக்கு பிறந்த குழந்தை அதுதான் அவளுக்கு தெரியும். அப்போ நாமபி ஏவ தே, தங்களுக்கு குருவாயிருப்பன் பார்த்துட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார், யுவதி பிகே, அங்க இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பகுதா கிருத ரக்ஷண, அந்த குழந்தைக்கு ரட்சணை வேணும்ட்டு அவளுக்கு இந்த குழந்தை பயந்துட்டு இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அவளுடைய உடம்பு அத்தனை பயங்கரமா கீழே விழுந்து கிடக்கு, இந்த ராட்சசியோடைய அந்த மார்பிளை இவர் விளையாடிட்டு இருக்காரு இவர். அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து அது அவளை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்குமோ இல்லையா, பயப்பாடு அது இதுன்ட்டு சொல்லுவா இல்லையா. நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பார்த்து குழந்தை பிறந்திருந்தானா இந்த காத்து கருப்பு இதெல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி என்னெல்லாமோ பண்ணுவா ஆத்துல. நீங்களா அதெல்லாம் நம்ம சிறப்பு சிரிப்பா ஒரு எண்ணத்துக்கு கூட பண்றா. அப்போ அந்த குழந்தை பயந்துக்க கூடாது, வாசல்ல ஒரு சூலை போட்டு வச்சிருப்பா, அதாவது பயப்பாடு இந்த மாதிரி காத்து கருப்பு இதெல்லாம் உள்ள வராம இருக்குமா. அதுக்கு ஒரு வாசல்ல வந்து ஒரு சூலை போட்டு வச்சிருப்பா, சீமாறு தொடப்பக்கட்டை சொல்றோம் இல்லையா, அதை போட்டு வச்சிருப்பான். அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தை உள்ள இருக்குன்னுட்டு. அப்ப ஒரு குழந்தை இருக்குன்னா வரப்பட்ட வேறும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா அவ வந்து முகத்தெல்லாம் மூடிக்கணும், ஏன்னா அந்த குழந்தைய தொடப்படாது, அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இன்டைரக்டா நம்ம இதுல எல்லாமே இருக்கு, அதை வந்து நம்ம மிஸ்இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. குழந்தைய வந்து கை கால் அலம்பி வாசல்ல தண்ணி வச்சிருப்பா, அலம்பிட்டு உள்ள போனோம், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு முன் காலத்துல தான் அந்த குழந்தைகள் பிறந்தோன்னு. அங்களுக்கு எங்க காலத்துல எல்லாம் கூட அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பான். அதுல இப்ப நினைச்சு பார்த்தா தெரியறது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கா நம்முடைய பேரண்ட்ஸ் எல்லாம்னுட்டு. சோ அந்த மாதிரி இவ என்ன பண்றாங்க, அந்த குழந்தையோ ஐயோ யாரோ ஒருத்தி வந்து ஏதோ அணைச்சு எடுத்துட்டு போனா ஏதோ ராட்சசியாட்ட ஒரு உருவத்துக்கு மேல இப்ப விளையாடிட்டு இருக்கா. சரி ஒரு க்ஷணம் அவளுக்கு எல்லாம் மயக்கமா இருக்கு, என்ன நடந்ததுன்னே அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்ப இவ என்ன பண்றா, இவாளும் எடச்சேரியில இருக்கப்பட்டவா, ஆயர்பாடி இல்லவா, எடச்சேரியில் இருக்கப்பட்டவாளுக்கு மாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அவளுக்கு அத்துப்படி எல்லாம் நல்லா தெரியும். பாக்கியோட உலக விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியணுங்கிற நியாயமே இல்லை இல்லையா. அவ மாடு, இது மாடு மேய்ப்பா, இது பண்ணுவா, பாலை கறப்பா, அது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாதிரி இருக்கப்பட்ட இருவாலாம். அப்போ இவன் என்ன பண்றான், அந்த மாட்டோட வாலு, இந்த வாலை எடுத்து இப்படி அந்த குழந்தைய வந்து இந்த காத்து கருப்பு எல்லாரும் இருந்தானே போயிடணும்னுட்டு இப்படி ஆட்டுறான், துருத்திக்கு பாருங்க வால் எடுத்து ஆட்டுறான். அப்புறம் மாட்டோட இந்த மூத்திரம், மாட்டோட இந்த சாணி, அப்புறம் அந்த இந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த குழந்தைய மேல பூசுறது, மாட்டோட சாணி அதனோட மூத்திரம் இதெல்லாம் வச்சு மேல பூசி அதை குளிப்பாட்டுறது. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா அந்த அந்த கவ்யம்னு சொல்லுவாள், அது எல்லாத்தையும் தயிர் நெய் பால் மூறு எல்லாத்தையுமா கலந்து அது இது ஃபர்மெண்ட் பண்ண வைப்பான், அதுதான் கவ்யம்னு சொல்லுவா. அப்ப அதை எடுத்துட்டு அது ஒரு இட் ஹஸ் காட் மெடிசினல் எஃபெக்ட். அப்ப அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு அங்கத்திலையும் வைப்பாளாம், அதாவது எந்த அங்கம் எது பாதிக்கப்பட்டிருக்குமோ. ஏன்னா அந்த குழந்தை அவளோட ஸ்பர்சத்துல இருந்திருக்கு இல்லையா, அவளுடைய மார்பு மேல விளையாடிட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை. அப்போ அந்த உதரத்துக்கு மேல எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, பயத்துல ஏதாவது குளாறு வந்திருக்குமோ, கண்ணுல ஏதாவது வந்திருக்குமோ, இது இங்க வந்திருக்குமோ, ஒவ்வொரு அங்கத்திலேயா அதை வைப்பாளாம். வச்சுட்டு அவருடைய பேரையே சொல்லி அவரை காப்பாத்துறாரு. அவரே புவனத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். புவனத்தையே ரட்சிக்கிறவர் பகவான். அந்த ரட்சிக்கிற பகவானை இவாள ரட்சிக்கிறார். அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. நாமபி ஏவத்தே யுவதிபிகி பகுதா கிருத ரக்ஷண. இந்த பாலரக்ஷா கவச்சம் நீங்க பார்த்து வந்து இப்ப கூட நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, குழந்தைக்கு வந்து பயப்பாடு வரக்கூடாதுன்னுட்டு அது சொல்லி விபூதி இட்டு கையில ரக்ஷ கட்டி எல்லாம் பண்ணுவாவா. அப்போ அதை வந்து அதை எல்லாம் தொடுவா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அங்கத்திலயா தொட்டு அது
அதை வந்து பாகவதத்துல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பாகவதத்துல தசமஸ்காந்தத்துல 6வது அத்தியாயத்துல 22ல இருந்து 29 வரைக்கும் இருக்கும், பாலரக்ஷா கவச்சம்னு. அப்ப அதை வந்து ஒவ்வொரு அங்கத்திலேயா தொட்டு 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 அந்த சொல்லுவாளாம். அது தொடும் பொழுது எல்லாம் பகவானுடைய பேரு தான், அவரே ஸ்வயம் பகவான் இல்லையா. சோ அவரை ரட்சிக்கிறதுக்கு அவர் பேரையே சொல்லி அவரை ரட்சிக்கிறது வரும். சோ அப்படியாக அந்த ஸ்லோகத்துல வரும். அதுல வந்து நீங்க இந்த லாஸ்ட் லைன் மட்டும் நான் கொடுத்திருக்கேன், நீங்க பாருங்க சார். நீங்க லாஸ்ட் லைன் பாருங்க, படிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஸ்டான்சஸ் இருக்கு, ஒரு 8-9 ஸ்டான்சஸ் இருக்கு. அந்த கடைசி லைன்ல என்ன சொல்லுவார், சர்வே நஷ்யந்து தே விஷ்ணு, சர்வே நஷ்யந்து தே விஷ்ணு நாம கிரகண பீரவஹ. விஷ்ணு நாம, விஷ்ணுடைய நாமங்கள் எல்லாத்திலையும் அது சர்வே நஷ்யந்து அக்ரஹண வீரவக, இந்த பயப்பாடு எல்லாத்தையும் போக்கிடுமா, நாசம் பண்ணிடுமா பகவான் விஷ்ணுடைய நாமத்தை சொன்னாலே அப்படின்னுட்டு முடியும் அந்த ஸ்லோகம். அந்த கவச்சம், கவச்சம்னா அந்த ஆர்மர் பிளேட்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நாராயண கவச்சத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த சமயத்துல நாராயண கவச்சத்தை சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த இந்திராதேவி சொல்லி அவள் ஜெயிக்கிறாவா, இந்த போர்ல ஜெயிக்கிறாவா. சோ அந்த கவச்சத்துல நீங்க அந்த நாராயண கவச்சம் படிக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், அங்கன்யாசம் கரண்யாசம் எல்லாம் பண்ணிட்டு அவ வந்து இந்த கவச்சம்ங்கிறது என்னன்னா, ஜலத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா மத்ஸ்ய ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து. அதே மாதிரி வாயு இந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் இப்ப பிளைட்ல போறோம், அங்க அந்த நாராயண கவச்சத்தை சொல்லிட்டு போனோம்னா அங்க இருந்து காப்பாத்துப்படுவோம். இந்த மாதிரி ஒரு பிலீஃப். இப்போ கவச்சம் என்னன்னா எந்த இடத்துல எந்த ஆபத்து வேணாலும் நமக்கு வரலாம். அப்ப அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னுட்டாக்கும் ஸ்லோகம் முழுக்க வரும் நாராயண கவசத்துல. அப்போ விஸ்வரூபன் சொல்லி கொடுக்குறான் இல்லையா, அதே மாதிரிதான் இது ஒரு கவச்சம், பாலரக்ஷா கவச்சம்னு சொல்லுவாரு. குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்லோகமாக்குது. இது நிறைய பேர் இந்த வில்லேஜஸ் இந்த ஃபோக் அவெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லுவா, தமிழ்லயும் சொல்லுவா, அவ லாங்குவேஜ்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பா. இது வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு, பாத்துங்க நல்லா இருக்கும். இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா இருக்கு. முழுக்க படிக்க முடிஞ்சாதான் சொல்ல முடியும், இல்லாட்டா அவ லாங்குவேஜ்ல நம்ம படிச்சுட்டு இருப்போம். நிறைய பேர் வந்து திருஷ்டி சுத்தி போடுறது எல்லாம் சொல்லுவா இல்லையா. சோ அந்த மாதிரி 2 லைன்ஸ்லயும் சொல்லலாம். இப்போ இந்த லாஸ்ட் லைன்ல பாருங்க, சர்வே சர்வே நஷ்யந்தே விஷ்ணு நாம கிரகண வீரவக, அது பயப்பாடு முழுக்க நீங்கிடும்ட்டு கடைசி லைன்ல வருது. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியாக இந்த கவச்சத்தை சொல்லி அவருடைய பெயரையே சொல்லி நாமபி ஏவ தே யுவதிபிகி பகுதாகிருத ரட்சணக, எத்தனையோ விதங்கள்ல அந்த குழந்தைய ரட்சிக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் பண்றாவளாவா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து. அப்புறம் லாஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமன் பட்டத்திரி துவமயி வாதனிகேதன நாதமாம், வாதனிகேத குருவாயூர்ல இருக்கிற குருவாயூரப்பா நாத மாம் அகதையன்னுங்கிற சொல்றாரு, அகதையன்னு. அப்புறம் அதோட சேர்த்து என்ன சொல்றாரு பாருங்க, குரு தாவக சேவகம்னு சொல்றாரு. எப்போ பாருங்க நீங்க லாஸ்ட்ல வந்து ஒரு ஏதாவது சொல்லி இருக்கிறவர், அதாவது என்னுடைய நோயை மட்டும் நீக்கின அதோட நிறுத்துறது இல்லை அவர், குரு தாவக சேவகம்ன்றார். இவனுடைய பக்தனாக்கியோட என்ன, ஏன்னா இந்த கோபிகைகள் எல்லாம் சுத்தி இருந்து உனக்கு இந்த கவச்சத்தை சொல்லி உன்னை ரட்சிக்கிறா இல்லையா. இப்ப எத்தனை சேவகம் பண்றாவா எல்லாரும் சுத்தி. சரி, அவளுடைய குழந்தையாட்ட நினைச்சுன்னு அந்த குழந்தைய ரட்சிக்கணும். அவரே புவன மங்களம், புவனத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் அவர், அவருடைய பேரையே சொல்லி அவரை ரட்சிக்கிறாவா. அப்ப அவள் எல்லாம் அப்படி சேவிக்கிறான் உன்னை. அப்ப என்னையும் குரு தாவக சேவகம்ங்கிற, என்னையும் அப்படியாக்கு, அவளை மாதிரி உன்கிட்ட பக்தியோட இருக்கணும், உனக்கு சேவகம் பண்ணணும், அந்த மாதிரி என்ன ஒரு பக்தனாக்கு அப்படின்னு முடிக்கிறார். சோ நீங்க ஒவ்வொரு லைன்லயும் ஒரு அர்த்தம் இருக்கும் பார்த்துக்கோ. அதை சேர்த்து நீங்க அது படிக்கும் பொழுது அனுபவிச்சு படிக்கணும். நீங்க எல்லாத்தையுமே சும்மா படிச்சோமோ விட்டோமோன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கே அந்த இது மனசுக்குள்ள அந்த இது வரும். உங்களுக்கு இந்த சிலிர்ப்புன்னு சொல்றா இல்லையா, அந்த பிரசன்ஸ், பகவானுடைய சாநித்தியம் நமக்கு அப்பதான் தெரிய வரும். அதனால நீங்க ஒவ்வொரு ஸ்லோகங்கள்ல சின்ன விஷயங்கள் தான் இருந்தா கூட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதனால நல்லா அனுபவிச்சு படிங்க. ஸோ இந்த பாலரட்ச கவசம் உங்களுக்கு வேணும்னா பாகவதத்துல இருந்து நீங்க பாத்துக்கலாம், நீங்க அதையும் எடுத்துக்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம்
अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरु पुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. நீ பார்க்கலாம். அடுத்து வந்து பூதனைக்கு மோட்சம் கொடுக்கிறார். அது எப்படி நடக்கிறதுங்கிறத அடுத்த தசகத்துல நம்ம பார்ப்போம். தேங்க்யூமா. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ மாமி. எல்லாருக்கும் வரலட்சுமி.